நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசி? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபையினால் தான் நம்ம எல்லோரும் பிழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வருடம் தொடங்கி ஆண்டவர் இத்தனை தேதி வரை நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நம்மை பலப்படுத்தி நம்மை பாதுகாத்து நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆவியானவர் எத்தனை பேர் தரிசிக்க வந்திருக்க? கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆளுதன் ஆண்டவரை நோக்கி விடுதலையோடு நாம் ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் உலக பிரகாரமான மக்கள் எல்லாரும் பொங்கல் பண்டிகைக்காக வெகு வேகமாய் சொந்த ஊருக்கு போயிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் டிராஃபிக் இன்னைக்கு படப்பையில் எல்லாரும் மளிகை சாமான் எண்ணெய் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஊருக்கு பிரயாணப்பட்டு போயிருக்கிறாங்கண்ணா. நீங்களும் நானும் அவனுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படியாய் ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த 6 நாட்கள் உலக பிரகாரமா வேலை செய்யணும். யார் யாரையோ பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், யார் யாரையோ மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரம் நம்முடைய வாழ்க்கைக்காய், போஜனத்துக்காய், பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த 7வது நாளில் ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்பது. ஹல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியான வேலைகளை ஜெபிக்கிறவராய் தாவீது வாழ்க்கையில். ஹல்லேலூயா. அவர் அனுதினமும் ஆண்டவரை தேடுகிறார். இருந்ததுனால தான் இன்னைக்கு ஆண்டுடைய வலது பார்த்து அப்படி போன ஒரு போராட்ட குணம் இல்லை, ஆண்டவரை துதிப்பதில் போராட்ட குணம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுன்னு சொல்லி ஒரு சடங்காச்சாரமான ஆராதனை இல்லை ஆண்டவரே, சடங்காச்சாரமான கிறிஸ்துவ நாங்கள் இல்லை ஆண்டவரே. நாங்கள் உண்மை முழுமையாய் விசுவாசித்து ஆண்டுடைய நாமத்தை தரிசிக்க நான் கடந்து வந்திருக்கிறப்பா. ஆண்டவர் நம்ம எல்லோரும் வரவேற்கக்கூடிய ஆண்டவரேப்பா. ஆண்டவர் முதல்ல நம்ம ஆலயத்துக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் வரணும். ஆண்டவருடைய இருதயத்தில் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கரைகளை ஆண்டவர் என் இருதயத்துக்குள்ளாய் வரணும் கடந்தவன் சொல்றேன். எல்லாரும் உண்மையாகவே உள்ளத்தை திறந்து கொடுங்க. ஆண்டவர் இருதயத்தில் வாசம் பண்ணுவா. எனக்குள்ளான எல்லா மேட்டுமையான எண்ணம், அழுக்கான சிந்தைகள் எழுத்தப்பா என் இருதயத்தில் வாசம் பண்ணும் ஆண்டவரேப்பா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையில் வந்துக்கிற எல்லோரும் ஆண்டவரேப்பா கரத்தில் ஒப்பு வைக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. என் தேவ நீர் எங்களை இறங்கி ஆளுகை செய்யும்படியா எல்லாரும் விடுதலையோட நல்ல கையை தட்டி உற்சாகமா நம்ம கூடியிருக்கிற 2-3 பேர் இருக்கலாம். ஆனா நாம் பண்ணுங்கிற ஆராதனைக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. ராஜாணி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி ஜீவ நாளெல்லாம், ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவ நாளெல்லாம். எல்லாரும் கையை தட்டி உற்சாகமா ஆண்டு ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியாருடைய அசைவடுதலை ஒப்பு கொடுத்து முழுமையான இருதயத்தோடு ஆண்டவரை தேடுவோம். சின்ன பிள்ளைங்க வாலிபர் எல்லாரும் கையை தட்டி செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவ நாளெல்லாம், ஏறெடுப்பே நன்றி பலி நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாத எல்லாரும் கரங்கள் தட்டி ஏறெடுப்பே நன்றி பலி ஜீவ நாளெல்லாம், ஏறெடுப்பே நன்றி பலி ஜீவ நாளெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா,
ஜீவனாரெல்லாம் வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட விருப்பம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீர். ஒப்பு கொடுப்பா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு. வாய்கள் விரிவாக்குறது அன்றைய சமத்தில் எல்லா நன்மைகளுக்கு அப்பா நான் எண்ணத்தை செலுத்துவேன். ஆண்டவரே என் முழு எதிர்த்தோடு சமூகத்தை நான் ஊற்றி விடுவேன். யாராவது ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் அசைவாட மரியாதை அடைக்கிறோம். அப்பா திறந்து கொடுக்கிறோம். உள்ளத்தில் இருக்கிறது அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம யாருமே இங்க. அல்லேலூயா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் இருப்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாத எல்லாரும் ஒப்பு கொடுத்து உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதோ உங்க கிருபைதான். வாயை திறந்து சொல்லுவோம். உங்க கிருபைதான். நான் இருப்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. நான் இருப்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க எல்லாரும் ஜபரில் இருப்போம். எல்லாரும் கண்களை மூடி காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதுமே மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதுமே மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. வெலவின நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை. எத்தனை பேர் விசுவாசத்தோட இந்த வார்த்தையை சொன்னீங்க என்னோட சேர்ந்து? நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம
அன்பு தேவ பிள்ளைகள், அவருடைய கிருபை இல்லாம நம்ம ஒரு நாள் நம்ம கடக்க இல்லாத சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்திருக்கிறார். பாருங்க, இந்த வருடம் தொடங்கியதிலிருந்து சற்று பலவீனம் எனக்குள்ளாய் பாருங்க. ஒரு என்னுடைய உறவினர் ஒருவருக்கு உடம்பு சரி, ஒரு கேன்சர் பேஷண்ட், கொஞ்சம் மிகுந்த ஒரு கடினமான ஒரு தருவாயில் இருக்கிறாங்கன்ற விஷயத்தை நான் கேள்விப்பட்டு என் மனதில் ஏதோ ஒரு பாரமான ஒரு சிந்தை எனக்குள்ளா வந்துடும். நான் சிலவற்றை மறக்கணும்னு நினைக்கிறேன், மறக்க முடியல. 2 நாட்கள், 3ஆம் தேதி கடந்த வாரத்தில் 2 நாள் முழுவதுமாக தூக்கம் இல்லை, படுக்கிறேன். தேவையில்லாத சிந்தனை எனக்குள்ள வந்துட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நம்ம எல்லாம் படிக்கிறது வேதத்தில் வாசிக்கிறோம், ஆவி உற்சாகமானதா, மாம்சம் பலவீனம். அந்த பலவீனமான மாம்சத்துக்குள்ள அந்த சிந்தை நானும் பைபிள் படிக்கிறேன். ஆண்டவரை இன்னும் அதிகமாய் தேடுறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சிந்தை எனக்குள்ளாய் கடந்து போனப்பா, அந்த தேவையில்லாத சிந்தனை எனக்குள்ளாய் வந்து 2 நாள் முழுசுமா உண்மையில தூக்கம் இல்லைங்க. நான் 2 மணி 3 மணி வரைக்கும் முடிச்சுட்டே இருக்கிறேன். தூக்கம் இல்லாதனால எனக்கு பிபி ரைஸ் ஆயிடுச்சு. இந்த தூங்கினாதான் இந்த பிபி குறையும். பிபி பேஷண்ட் இல்லை, ஆனால் பிபி சிந்தனை அதிகமாக அதிகமாக எனக்குள்ளான தூக்கம் கம்ப்ளீட்டாக போயிட்டு ஐயான்னு சொன்னேன். எனக்கு அருமையான மியூசிக் டைரக்டர் சாம் சுதரா, பாஸ்டர் சாம் சுதரா ஐயா நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க. அன்பு பிரதர்கிட்ட சொன்னேன், நம்முடைய ஐயாட்ட எல்லாரும் எனக்காய் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் ஆண்டவர் மாத்திரம் எனக்கு அப்போதான் நினைச்சேன், ஒரு சின்ன பலவீனம் ஏன் இந்த சிந்தனை எனக்குள்ளாய் ஆண்டவரை கடந்து வருதுப்பா எனக்கு தெரியல. ஒருவேளை நான் மற்றவர்களுக்காக வெஜனப்படுறேன்னு தெரியும். மகள் ரொம்ப ஒரு அரை மணி நேரம் ஒரு ஆலோசனை கொடுத்தப்பா, நீ சுயநலமாயிரு, எல்லாரும் பத்தி யோசித்து ஏன்பா நீ 2 நாள் முழுதுமா நீ தூங்காம இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரம், ஏதோ ஒரு பாரம் என்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது. அப்பதான் யோசித்தேன். கடந்த வாரத்தை எத்தனை பேர் ஞாபகம் வச்சுன்னு தெரியல, ஒரு சாட்சி சொன்னேன். ஒரு பள்ளியினுடைய தாளாளர் தன்னுடைய கணவனும் மகனும் ஒரே நாளில் இறந்து போனப்போ, அப்போ கூட அந்த வைராக்கியமான யார் எத்தனையோ பேர் நாம அந்த வெறுத்து போயிருப்போம். ஆண்டவர் தூஷித்திருப்போம். ஆண்டவர் இப்படி ஒரு கொடுமை என் வாழ்க்கையில செய்திருக்கிறேன். ஆனா இன்னும் அதை காட்டிலும் 2 மடங்கு 3 மடங்கு விசுவாசத்தோட அந்த சகோதரி இருக்கிற போது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தூக்கம் வரலன்னு ஒரு பலவீனத்துக்காய் நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி அன்பு தேவ பிள்ளைகளே அருமையான ஒரு ஆலோசனை கொடுத்தார். நான் இந்த வார்த்தை ஏன் வரும்போது சொன்னேன், கர்த்தர் நல்ல ஐயா சொன்னாங்க, கர்த்தர் நல்லவர். பாருங்க, அந்த 2 நாள் முடிஞ்சு 3ஆம் நாள் ரொம்ப ஆண்டவரத்தில் ஒப்புரவா என் தலைமையில எனக்கு கையை வைத்து படுக்கும்போதப்பா எனக்கு உண்டான சிந்தனைகள் எனக்கு மாறணும். பாருங்க, இந்த மொபைல் ஃபோனில் யார் அடிக்கடி அதிகமாக யூஸ், என்னுடைய வேலை மொபைல் ஃபோனில், என்னுடைய மீட்டிங் மொபைல் ஃபோனில், கூகுள் மீட் மொபைல், தொடர்ச்சியாக இந்த மொபைல் ஃபோனில் இருந்து சிந்தைகள் மாறி போயிடுச்சு. இதே இந்த பேசுகிற சத்தம் என் காதில் ஒழிச்சுட்டே இருக்கிறது. எனக்கு ஃபிசிக்கல் ஒர்க் கிடையாது, மென்டல் ஒர்க்கு தான் எனக்கு. ஆனாலும் நான் நினைச்சேன், ஆண்டவரே 9 மணிக்கு மேலே இந்த மொபைல் ஃபோன் நான் தொடமாட்டேன். வேதத்தை அதிகமாக நான் வாசிக்க ஆரம்பிச்சேன். அவனுடைய வசனத்தை அதிகமாக உட்கொள்ளும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் அயர்ந்த நித்திரை என்ன கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இதை சொன்னேன், படுக்கையில் என் தலைமையில யார் எந்த அதிகாரி எப்போ பண்றான்னு தெரியாது, எந்த ஸ்கூலில் எந்த பிரச்சனைன்னு தெரியாது, எந்த நேரத்தில் எந்த அதிகாரி கூப்பிடுறான்னு தெரியாத வேலை. அதை ஓரம் எடுத்து வச்சுட்டேன். ஆண்டவருடைய வேதத்தை நான் தலைமையில வச்சுட்டப்பா, இதை காட்டின எனக்கு பெரிய சந்தோஷம் உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. என் வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வேதம் என்னை காப்பாற்றும். அல்லேலூயா. இந்த வைராக்கியத்தோடு அன்பு தேவ பிள்ளைகளே, இதோடு கூட அதான் அருமையான பாஸ்டம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சாம்சன் ஐயா அவர். அல்லேலூயா. நான் சமாதானத்தோடு, ஐயா அந்த சங்கீதம் 8:4 வாசி, சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன் கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க. இந்த வார்த்தைகளை என்னை சிந்தனை வரும்பொழுது நான் சொல்ல 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 எனக்குள்ளான அந்த தேவையில்லாத சிந்தைகள் ஒளிந்து போடுது. அப்பதான் உடனே ஒரு பாட்டு, ஆண்டவர் கொய்யவன் கையில் நம்ம களிமண் போல ஒரு பாத்திரம் வணைந்தெடுப்பதற்கு எவ்வளோ முறையாவது ஒரு பானையை வடிவமைக்குது. என் ஆண்டவராகிய இயேசு உங்களை எண்ணெயை வடிவமைப்பதற்காக அவர் எவ்வளவு மெனக்கெட்டு இருப்பாரு. நம்மை பண்படுத்துறதுக்காக சில சிக்ஷைகள் அவர் கொடுக்கும்போது நம்ம அனுபவித்து ஆகணும். வளைவு நெளிவில்லாத ஒரு பானை உருவாக்க முடியாது. மிதிக்காம, அடிபடாம, சேற்றை போட்டு குழைக்காம ஒரு பானை உருவாக்க முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, ரொம்ப நாளாக ஒரு அந்த சிந்தனை எனக்குள்ளா இருந்தது. இது ஒரு பாடலாய் பாடுகிறேன் ஆண்டவர் செய்த அற்புதத்தை, நன்மை. அல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு படுத்ததான் தெரியும் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். ஜெபிச்சுட்டு படுத்தேன். இந்த காலையில் 7 மணி வரை அயர்ந்த நித்திரையை ஆண்டவர். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் சொல்றேன்னா, அப்படி கிருபை இல்லாம நம்ம ஒன்றும் எங்கேயும் போக முடியாது. நமக்கு ஒரு சின்ன பலவீனம், சின்ன சிற்சினால உலக பிரகாரமான நம்ம என்ன வர்ஷிப் பண்ணணும், என்னதான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிரசங்கித்தாலும் இந்த மாம்சம் நம்ம பலவீனப்படுத்தணும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது, கர்த்தரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது எந்த பலவீனம் நம்ம ஆட்கள். அல்லேலூயா. உலக பிரகாரமான காரியம் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில்
என் ஆண்டவர் கடந்து போக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடல் எனக்கு என்ன பாட்டுன்னு தெரியல, இது என்ன ராகம்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நான் எழுதி நான் ஐயாவுக்கு அமுச்சு வச்சு, ஐயா இந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் இந்த பாடல் இந்த பலவீனத்தில் இந்த பாடல் உண்மையாக தேவ நாம மகிமை கொண்டு ஒரு சாட்சியோடு அநேகருக்கு பிரயோஜனமாக எல்லோரும் கரங்களை உண்மையாய் உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு நன்றியோடு நம் துதிக்க போகிறோம். 3, 4 குயவன் கையில் களிமண் போல உம் கரத்தில் நானையா, உதவாத என்னை நீர் ஒரு மாற்றம் செய்து பயன்படுத்தி மகிழ்ந்தீரையா. எல்லாரும் கையை தட்டி உற்சாகமாய். குயவன் கையில் களிமண் போல உம் கரத்தில் நானையா, உதவாத என்னை ஒரு மாற்றம் செய்து பயன்படுத்தி மகிழ்ந்தீரையா. இன்னும் ஒரு மாற்றிடும் உருவாக்கிடும் உம் சித்தம் போல் என்னை வளைந்திடும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும் கனமான பாத்திரமா என்னை மாறோட நட்பட சேர்ந்து இன்னும் ஒரு மாற்றிடும் உருவாக்கிடும் உம் சீனம் போல் என்னை வளைந்திடும், என்னை பண்படுத்தும் பயன்படுத்தும் கனமான பாத்திரமா என்னை மாற்றிடும். உயவன் கையில் களிமண் போல உம் கரத்தில் நானையா, உதவாத என்னை ஒரு மாற்றம் செய்து உதவிட செய்தீரையா. உயவன் கையில் கரத்தில் நானையா, உதவாத என்னை ஒரு மாற்றம் செய்து உதவிட செய்தீரையா. எல்லோராலும் நான் தள்ளப்பட்டேன், நிறுத்து ஒதுக்கப்பட்டேன். எல்லோராலும் நான் தள்ளப்பட்டேன், வெறுத்து ஒதுக்கப்பட்டேன். நம்பினோராலே மாற்றப்பட்டேன், புழுவை போ எண்ணப்பட்டேன். நம்பினோராலே மாற்றப்பட்டேன், புழுவை போ எண்ணப்பட்டேன். அன்பான தேவன் நீர் என்னை அழகான பாத்திரமா என்னை மாத்தினி, கலங்காத என்னை தேற்றி கண்மலையின் மேல் என்னை நிறுத்தினீரே. அன்பான தேவன் நீர் என்னை அழகான பாத்திரமா என்னை மாற்றினி, கலங்காத என்னை கண்மலையின் மேல் என்னை நிறுத்துகிறீர். உயவன் கையில் களிமண் போல உம் கரத்தில் நானையா, உதவாத என்னை ஒரு
பயன்படுத்தும் கனமாய் ஆத்திரமாய் என்னை மாற்றிடுமா. அல்லேலூயா. நான் பெருமைக்கா சொல்ல இந்த சாட்சி அநேகருக்கு என் வாழ்க்கை பிரயோஜனமா கடந்துட்டு போன ஆண்டவரே. எஸ்ரா சொல்றாரு, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். என் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்து வரது. அன்பு தேவ பிள்ளைகள், எஸ்ரா ஒரு வேத பாரகர், வேத பண்டிதர். எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் பரிதபிப்படுகிறார். ஐயோ, இந்த முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் விக்கிரங்களை வச்சு வணங்குறாரு. அவர் ரொம்ப வேதனையோட, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருக்காய் ஜபிக்கிறவராய் ஜப வீரராய் எஸ்ரா என்றால் உதவி செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உதவி செய்கிறவர் எஸ்ரா. ஜபத்தினால் நண்பன் அடிக்கடி சொல்றது, அநேகருக்காய் நான் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அநேகருக்காய் பாருங்க, இந்த கடைசி காலத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரேப்பா, ஆண்டவர், நான் ஒரு கணம் மாறி நான் போனாலும் பாருங்க, ஒரு கணம் தவறி நான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நான் ஓடினாலும் என்னுடைய சுதந்திரமா என்னால் இருக்க முடியல. அல்லேலூயா. என் அன்பு தேவன் ஆண்டவரோடு இன்னும் நெருக்கமாய் இன்னும் கிட்டிச்சர். அல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்ல, ஒன்றுக்கு உதவாத என்ன ஆண்டவரே, ஒண்ணுக்குமே பிரயோஜனப்படாதே ஆண்டவரப்பா, இந்த 10 பேருக்கு பயன்பட வச்சிருக்கிறேன், இன்னும் நடத்தும் ஆண்டவரேப்பா. இப்படி ஆண்டவருக்காய் நடத்தணும். கரங்களை தட்டி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடு. ஆண்டவரே, நடத்தணும் சொல்லுங்க. அநேகருக்காய் நான் பயன்படும் பாத்திரமா என்னை மாற்றுங்க. நான், என் பிள்ளைங்க, என் குடும்பம், எனக்கு உண்டான மட்டும் பொருள் இல்லப்பா. ஆண்டவரே, நான் பெற்ற ரட்சிப்பை, நான் பெற்ற சந்தோஷத்தை என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை, ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு கொடுத்த அற்புதங்களை அநேகருக்கு நான் சொல்லணும்ப்பா. என்னுடைய வாயின் வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும்ப்பா. என்னுடைய 5 நிமிட ஜபம் அடுத்த ஆதரவா இருக்கணும். மருத்துவமனை இருக்கிறவர்களுக்கா எங்கேயோ இந்த புது வருஷம் அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா இந்த பாடலை பாடி நம்ம எல்லாம் நல்ல கையை தட்டி உற்சாகமா, பரிசுத்த ஆவியானவரே வரவேற்று எல்லா ஆண்டவரே நம்ம மத்தியில் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்க. எல்லாரும் உள்ளத்தை நான் ஆண்டவரை திறந்து கொடுத்தப்பா என் இருதயத்துக்குள்ளாய் வார். அல்லேலூயா. எனக்கு பணம், பொருள், செல்வப்பா மிகுதியா இருக்கிறவன் நீ ஒருவேளை கஞ்சி, ஒருவேளை சாப்பாட்டை நீங்க சாப்பிட முடியும். கோடிக்கணக்கான ரூபா பணத்தை வச்சுக்கிறவன் நீங்க அவன் சாப்பாடு இன்னைக்கு மாத்திரையை சாப்பாடா சாப்பிட்றான். ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை ஆண்டவர். அல்லேலூயா. என்னிடத்துல பணம் பொருள் இல்லாத இருக்கிறான், ஆனா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதான கிருபை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரப்பா. நிச்சயமான வாழ்க்கைக்கு நான் கடந்து போவேன்னு சொல்ல ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்திருக்கிறாரப்பா. அது எனக்கு போதுன்னு சொன்ன எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து கடைசி பாடலை பாடி முடிக்க பாரு. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது. இந்த பாடலை பாடும்போது ஆண்டவர் உங்களை செஞ்ச நன்மையெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வரணுங்க. நான் விட்டுட்டா இன்னைக்கு ஃபுல்லாக பாடினே இருப்பேன். ஆண்டவர் அப்படியா இன்னைக்கு முழுவதுமாக நான் ஆண்டோட பாட்டு பாடிட்டே இருப்பேன். ஆண்டவர் செய்த நன்மையில சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா ஆண்டோடைய கிருபை அவ்வளவு பெரியது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு அந்த பாடலை பாடுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் கண்டுடுவா. போச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த போச்சிக்கு நல்ல வாழ்க்கையை உற்சாகமாய் என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் ஒரு கோதையா உந்த நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் ஒரு கோதையா உந்த நன்மை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது. கத்தாவே உண்மை நினைக்குது. எல்லாரும் சேர்ந்து தன்னால கண்ணு கலங்குது. கத்தாவே உண்மை நினைக்குது. போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தம்பி ரொம்ப கொடுத்து பாடோ. என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. ஏற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. ஏற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூக்கிட பலருண்டு, சேற்று வீசும் மனிதருண்டு. தூக்கிட பலருண்டு, சேற்று வீசும் மனிதருண்டு. ஏற்றிடும் என் விளக்கு தேற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கு தேற்றும்
தந்தீரே நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டே எல்லாரும் கொடுப்போம். ஆவியானவர் உம்முடைய அக்கினி மத்தியிலே இறங்குவீராகப்பா. எங்களுடைய சபையில் ஒப்புக்கொடுக்கிறோம். இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு ஆண்டவரே முழுவதுமாக நிறைந்தருளும் ஆக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே செல்லு போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே எல்லாம் ஒரு முறையா வைத்துக் கொண்டீரே ஆகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் எல்லாரும் கொடுப்போம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் காப்பாற்றுவீராகப்பா. உண்டாக்கி ஆளுவே அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுவே ஆகாதது எதுவும் இல்லை தட்டி எல்லாரும் கண்டபடி ஆண்டு சமர்ப்பு கொடுப்போமா. ஒரு கண்ணை திறந்து பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்படியாகப்பா. அக்கினி வல்லமை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். எல்லா பாவ அந்தகார கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அது இறங்கி வருமா இறங்கி வரும். வாக்கு நிலைமையை மாற்றுவீராக. எல்லா பொல்லாத கல்வி சூழ்நிலை கட்டுகிறோம். தேவையில்லாத சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போவதாக. இந்த பரிசுத்தமான அக்கினி எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். போலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு பெருகல் செய்தி பெருகோட்டமா. போலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு பெருகல் செய்தி பெருகோட்டமா விசுவாசத்தோட சொல்லுவோம். தேவனால் எல்லாம் கொடுக்க சொல்லுங்க. எல்லா வேலைகளும் ஆண்டவரால் மாற்றப்படும். எல்லா சிலைகளும் ஆண்டவரால் மாற்றப்படும். ஆகாதது எதுவும் இல்லை எல்லாரும் கையை தட்டி உற்சாகமா. எதுவும் இல்லை ஆண்டவரே, நீர் வாழ மாட்டேன். எங்களுக்குள்ளாய் வரும்படியா ஆண்டவரின் அழுக்கோடு பிரயோஜனமான பாத்திரமாய் மாற்றும் ஆண்டவரே. எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை எல்லாரோடு சேர்ந்து ஆகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை நெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே எல்லாரும் ஒப்புக்கொடுப்போம். நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே உள்ளமெல்லாம் ஒரு குதையா நன்மை இன்னைக்கு ஆண்டவர் எல்லாம் திரட்டி பாருங்க. ஆண்டவர் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. ஆண்டவர் பெரியவராக நமக்கு இருக்கிறார். இந்த கிருபை ஆண்டவர் எனக்கு வேணும்னு சொல்லுவாரு. தன்னால கண்ணு கர்த்தாவே உம்மை இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. எவ்வளவு பேரா நாம் வெறுக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு புறஜாதி மக்கள் நாம் ஆண்டவர் வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டிருந்தோம். என் ஆண்டவருக்கார் அல்லேலூயா. பாவம் செய்த சிறியானுடைய பாதத்தில் விழுந்து வணங்கும் போது பாவியான உங்களை பாவம் செய்யாத ஒருத்தன் கல்லெறின்னு சொன்னார். அல்லேலூயா. பாவிகளை நேசிக்கத்தான் அந்த உலகத்தில் வந்தாருங்க. வந்துக்கிற எல்லாரும் மைக்கு பிடிச்சி படி ஆண்டவர் வார்த்தையை சொல்றதுனாலயோ ஆண்டவர் ஆண்டுடைய வர்ஷி பண்றதுனால பெரிய பரிசுத்தவான் இல்லப்பா. அப்படியே சமத்தை ஒப்பு கொடுப்பா. ஆண்டவரே, இந்த பாவியான என் மேல் இரக்கம் ஆயிரம் கடைசி அந்த ஒரே ஒரு அடியமா உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த அன்பை நினைக்கையிலே எல்லாரும் கண்டு முன்னாடி என் ஆண்டுடைய அன்பை நினைத்தது தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டு நடத்துவாருங்க விசுவாசத்தோடு. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீர். எல்லாரும் ஜப நிலையில ஒப்பு கொடுப்போமா. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே தன்னால கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை
என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. ஜபனில் எல்லோரும் ஒப்பு கொடுப்போம், எல்லோரும் ஜபனில் இருப்போம், ஒப்பு கொடுப்போம். என் அன்பு தேவப்பா ஆண்டவரேப்பா, ஆண்டவரே அருமையானது பரிசுத்த ஓய்வு நாளில் ஆண்டவரேப்பா எங்களுமாய் சிறு கூட்ட ஜனமாய் சமுத்திரம் கொண்டு வந்தீரப்பா. ஆண்டவர் அடிமை சாட்சியாய் நிறுத்திருக்கிறீரப்பா. அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் நான் மாறட்டப்பா. என் குடும்பம், என் வேலை, என் பிள்ளைங்களை முன்னு கடந்து ஓடாமல் அநேகருக்கு ஆண்டவரப்பா இந்த 3.5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு ஊழியங்களை ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அநேக வேதத்தில் வரலப்பா. கோடிக்கணக்கான அற்புதங்களை என் தேவனின் செய்தப்பா. எங்களுக்கு முன்மாதிரியாய் நீ சாட்சியாய் மனிதனாய் உலக பிரகார மனிதனாய் வாழ்ந்தப்பா. ஆவியானவராய் எங்களுக்குள்ளே கடந்து வந்திருக்கீங்களப்பா. நன்றி செலுத்தணும் ஆண்டவரேப்பா. ஆண்டவரே எங்களுக்குள்ளான எல்லா மேட்டுமைகளை எடுத்து நாங்கள் போடுறப்ப ஒன்றும் இல்லைப்பா. இந்த பாவியான என் மேல் இரக்கமாயிரு ஆண்டவரேப்பா. ஒவ்வொரு வாரமுடைய சமூகத்து வர தகுதி இருக்கான்னு தெரியலப்பா எங்களுக்கு. ஆனாலும் உடைய பிள்ளையா எங்களை மாற்றி ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என் அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர். என் அன்பு தேவ பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் நான் மிகப்பெரிய பாக்கியமானப்பா. நான் அநேகர் இன்னைக்கு பாருங்க எவ்வளவோ பேர் பிரயாணத்தோடு எங்கேயோ போயிட்டு இருக்கிறான். பரிசுத்த ஓய்வு நாளாக முடிய பாதத்தில் விழுந்து வணங்குறதான ஒரு பெரிய ஒரு சிராக்கியம் பாக்கி எனக்கு தந்திரப்பா. இதை விட மேலான கிருபை என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லப்பா. ஆண்டவரே நாளை கூடுகிறல் விட்டு விடாதபடி என்னோடும் சேர்ந்துகிறப்பா. கர்த்தரை நாமத்தை உயர்த்துருவா எங்களை மாற்றும்படி அவங்க செபிக்கிறேங்க தாவே. இந்த நாளிலேப்பா என போல நீங்க சாட்சி பகர எத்தனை பேர் ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்ல வராமல் இருக்கலாம். பலவீனத்தோடு கடந்து வந்த ஒவ்வொருவர்களையும் என் ஆண்டவர் ஆண்டவரேப்பா பலவானாய் நீ மாற்றி அனுப்பும்படியா செபிக்கிறேங்க தாவே. ஆடி கடவுப்பட்ட கரத்தை ஆண்டவர் வந்த ஒவ்வொரு மீது நீட்டுவீராக ஆண்டவரேப்பா. எந்த பயம் திகழப்பா, தேவையில்லாத சிந்தனைகளோடு அப்பா, ஆண்டவர் பிசாசு அந்தகார கிரியைகளோடு அப்பா ஆண்டவரே ஆட்கொண்டவர்களாய் வந்த ஒவ்வொரு நீர் ஆண்டவரே சாத்தர் அந்தகார கிரியில் நிர்மூலமாக்கி நீர் வாசம் பண்ணப்பா. எங்கள் உள்ளத்துல நீர் மாத்திரம் வாசம் பண்ணபடியா என் இருதயத்தை திறந்து சாவிது சொல்றாரப்பா. என் இருதயத்தை திறந்து நான் ஊற்றி விடுகிறேன்னு சொல்லி அப்படிப்பட்டதான தாவீதை போல வைராக்கியம் உள்ளவர்களாய் ஆண்டவரை யோசேப்பை போல உத்தமனாய் நாங்கள் வாழ குடும்பமான வரையில் அப்பா அப்படி சமூகத்துக்கு அப்பா ஆண்டவரே ஆண்டவரை கடந்து வர அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கு. எங்களை மாற்றும்படியாக சேபிக்கிறேங்க தாவிடைய கரத்தில் கொடுக்கிற கர்த்தர் செய்த நன்மைகள் இந்த 12 நாட்கள் என் பிள்ளைகளுக்கு நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ற. விசேஷமாய் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் அபிருதமாய் ஆசீர்வதித்தப்பா. இந்த நாளில் வந்தவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்தது நல்லது என்று காண முடியாது. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை ஒரு முழுமையை ஆண்டவர் தேவன் தரும்படியாக செபிக்கிறங்க தாவுடைய கரத்தில் இருக்கிறப்பா. முழங்கால் படிட்டு உண்மையோடு வாஞ்சியோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயத்தில் வாசம் பண்ணப்பா. இந்த பிள்ளைகளோடு இருங்க அப்பா. பிள்ளைகள் தேவையை சந்திப்பாங்க. 150 ஆசீர்வாதம் தாங்க. சிறியோர் பெரியோர் வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டு அந்த பிள்ளைகளை பார்த்து பெரிய சாட்சியாக எழுப்பிடுற அவனுடைய கருத்தில் அருமையான தேவதாசனை அட்வடையாக கொண்டு வந்து சேர்த்து நன்றி சொந்த ஆண்டவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு அருமையான தேவதாசனை ஒரு பரிசுத்தவானை முகமுகமாய் காண தேவன் கிருபை செய்கிறப்பா. உண்மையாக உமக்கு உற்சாகமாய் ஆண்டவரைப்பா அநேக போராட்டம் அநேக பிரச்சனைகள் மத்தியிலப்பா. ஆனால் ஆண்டவரைப்பா யோபு போல சோதனைகள் அநேகம் உண்டுப்பா அவருக்குப்பா. என் தேவன் ஆண்டவர் நெடுந்தொழிலிருந்து அருமையான தேவதாசனை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்திரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. மகனுடைய பிள்ளைகள் பேர அவருடைய மகன் ஒரு குடும்பத்தாரை தேவன் ஆசீர்வாத ஊழியங்களை கர்த்தர் விஸ்தரிக்க முடியாது. ஊழியங்கள் இன்னும் பலிக்கு பெருகட்டும்ப்பா. இன்னும் அநேக லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ளாய் கடந்து வர செய்கிறதான உன்னதமான பணியை மகன் உற்சாகமாய் மேற்கொள்ள என் தேவன் மகனுக்கு பலத்தையும் சுகத்தையும் தருவீராக. தொடர்ந்து கொடுத்த இந்த அன்பில் ஐக்கியத்தில் கிறிஸ்தவர்களாய் ஒன்று சேர்ந்து உடைய ராஜ்யத்தை கட்டுவர்களாய் மாற்றும் அருமையான போதற்காய் செபிக்கிறோம். சகோதரிக்கா போதரமாக்கா கடந்த நாட்களில் பலவீனம் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பன ஒரு நாள் அப்ப எங்களை எந்த மருத்துவமனையில விடல ஆண்டவரே. பரிசுத்த ஓய்வு ஆராதனையில எங்களை கொண்டு வந்து சேர்த்திருப்பா. அவங்க நன்றி செலுத்துறோம். பலவீனங்களை கருத்தை நீக்கிற எந்த பலவீனம் வந்தாலும் இன்று சனம் ஆண்டவரே இப்படி ஆணி கடவுப்பட்ட கருத்தை என் தேவன் நீட்டி பரிபூர்ண சுகத்தை தருபடியாக செபிக்கிறேங்க தாவே. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்றது போலப்பா. எங்களுடைய கிருபை எப்போதும் இந்த கிருபையை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்கிறாய். ஆண்டு விடாப்படியா ஆண்டவரே யாக்கோபை போல போராடி பெற்றுக்கொள்கிறாய். எங்களை மாற்ற கரத்தில் கொடுக்கிறோம். வாத்திய கருவாச்சம் ஐயாக்காய் ஆண்டு பிள்ளைகளுக்கான செபிக்கிற பாடுகிற பிள்ளைகள் ஆண்டு வாலிப பிள்ளைகளப்பா எல்லாருக்கும் நாங்கள் செபிக்கிற புதிய இடத்துலப்பா என் தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஒன்றுக்கும் குறைவில்லாமல் செழிப்பாய் நீ நடத்த போற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முடியும் வரல எப்படி கிருபை பிரச்சனைப்படுவதாக ஆண்டவரே அருமையான தாசனை மறைத்து வெளிப்படுகிறார். அவருடைய ஆத்துமாக்கள் பிரயோஜன வார்த்தையை தருகிறார்கள். வருகிற பிள்ளைகளை இன்னும் மீண்டுமாய் வேகமாய் கொண்டு வந்து சேர்ப்பீராக கருத்தில் கொடுக்கிறோம். தெய்வீக பிரசனத்தை அன்றைய வார்த்தையை மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு நாங்கள் புறப்பட்டு செல்ல என் தேவன் கிருபை செய்வார். எல்லா துதிகர மகிமை எல்லா மக்களுக்கு இயேசுவின் ஜெபங்கள் பிதாவே ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். அப்படி உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. ஆமாம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நல்ல நாளிலும் இந்த ஆண்டின் 2வது பரிசுத்த ஓய்வு நாளில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற திருநாமத்தினால மீண்டும் ஒரு விசையை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். துக்கத்தில் எல்லாமே அடங்கி போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் துக்கம், ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போவதற்கு முன்பதாக இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற அன்புக்குரிய பிள்ளைகளுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். அவர்களை நாம் ஜெபித்து நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். வருகிற 15ஆம் தேதி அருமையான அன்பு சகோதரர் பிரதர் ஜோசப் பிரபாகரன் அவர்களுக்கு பிறந்த நாள். 18ஆம் தேதி அருமையான மகள் ஏஞ்சலின் நட்சத்திரா அவர்களுக்கு வருகிற 18ஆம் தேதி பிறந்த நாள். இந்த 2 பிள்ளைகளுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை முன்னமே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அது 18ஆம் தேதி அருமையான சிஸ்டர் கிருபா ஆனந்தி கண்ணையப்பன் அவர்களுக்கு திருமண நாளை கர்த்தர் காணும்படி கிருபை செய்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாட்களை நன்மைக்கு இதுவாய் மாற்றி தந்து கொண்டு வருகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஃபோனில் உரகடம் பகுதியில் ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை கேட்குறோம். ஏன் அப்படின்னா, உலகத்தில் நிறைய போராட்டங்களும் விபத்துகளும் ஆபத்துகளும் மரண ஆக்கினைகளும் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காப்பாற்றி நடத்துகிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சர்ச்சில் ஒரு 25% மக்கள் எல்லாம் என்ன பண்ணி ஊருங்களுக்கும், ஆமாம், என்ன தான் நம்ம இது பண்ணாலும் நான் போகிறதான் செய்வேன்னு சொல்லி ஊருங்களுக்கும் போயிட்டு வராங்க. ஸோ ஓகே, அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஜேர்னியை கொடுத்து போயிட்டு சந்தோஷமாக திரும்பி வர தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் தாங்குவோம். ஆமென். இன்றைக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஆண்டவர் ஆமாம் விசேஷித்த வார்த்தையை ஆண்டவர் தூரத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அருமையான அன்புக்குரிய போதகர் வந்திருக்கிறாங்க. அவர்களை நாம் வரவேற்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக இந்த பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, நீர் தந்திருக்கிற இந்த நன்மைக்குரிய நாளிலே ஆண்டவரே, நாங்கள் திருச்சபையாராய் ஒன்றிணைந்து, தேவ பிள்ளைகளாய் ஒன்றிணைந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின கர்த்தருக்கு ஆண்டவரே இந்த ஸ்லாக்கியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வாரங்களில் பிறந்த நாள் காண்கிற அருமையான அன்பு சகோதரர் ஆண்டவரே ஜோசப் பிரபாகரன் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, பிள்ளைக்காக, எதிர்காலங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, பிள்ளைகளுடைய வாழ்வை கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றி ஆண்டவரே கடந்த வருகிற நாட்களில் பிறந்த நாளை காணும் பொழுது இந்த புதிய ஆண்டை பிள்ளைக்கு நன்மைக்கு எதுவாய், குடும்பத்திற்கு நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறேன். வாதை பொல்லாப்பு கூடாரத்தை அணுகாதபடி என் தேவ ஆவியானுடைய நிறைவு பாதுகாப்பு குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். அருமையான மகள் ஏஞ்சலின் நட்சத்திராவுக்காக, அவருடைய ஆண்டவர் பெற்றோர்களுக்காக உடன் பிறந்தவர்கள் ஜெபிக்கிறேன். கடவுள் பிள்ளையினுடைய வாழ்வில் ஒரு புதிய ஆண்டை தந்து புதிய ஞானம், அறிவு, கல்விமான வரங்களை கொடுத்து பிள்ளைகளை கனப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, உங்களுக்கு வேண்டிய எல்லா விசேஷித்த விஸ்டம் கர்த்தரை கொடுத்து மகளை நீங்க வளர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்று 18ஆம் தேதி திருமண நாள் காண்கிற சகோதரி கிருபா ஆனந்தி அவருடைய கணவர் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்வில் ஆண்டவரே இல்லற நாட்களை நன்மைக்கு எதுவாய் ஆசீர்வாதமாய் மாற்றி ஆண்டவரே புதிய நாட்களில் புதிய ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் உதவி செய்யும்படி வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தராகிய நான் உன்னை காப்பாற்றி அடிக்கடி உனக்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடி உன்னை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்கிற வாக்குத்தத்தத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி அருளும்படியா ஜெபிக்கிறேன். உன்னத கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுத்தும். அது மாத்திரம் ஒரே ஒரு அறிவிப்பு மாத்திரம் நான் சொல்லிவிடுகிறேன். நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26 நடத்துகிற ஐஎம்எம் மிஷன் ஃபெஸ்டிவல் இந்த ஆண்டு இந்த ஜனவரி மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அல்லேலூயா. நம்ம கடந்த ஆண்டில் நம்ம 26 வாரணவாசி திருச்சபையில் சென்று நம்முடைய திருச்சபையின் மூலமாய் நம்ம பங்கெடுத்து நம்ம சபையின் மூலமாக சில பார்ட்டிஷனை நம்ம பண்ணினோம். இந்த நாட்களில் சண்டே என்பதனால அவங்க திருச்சபையிலேயே அந்த மிஷன் ஃபெஸ்டிவலை அனுசரிக்க சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது நம்ம சபையில் வருகிற 26 மிஷன் ஃபெஸ்டிவல் ஐஎம்எம் நற்செய்தி பெருவிழாவை நம்ம சபையிலே நம்ம அனுசரிக்க இருக்கிறோம். இந்திய மிஷினரி இயக்கம், நம்ம இந்திய சுவிசேஷ திருச்சபையின் மூலமாக நம்முடைய ஸ்தாபனத்தின் மூலமாக மிஷினரி இயக்கம் ஒன்று இயங்கி வருது. அது எல்லாம் நீங்கள் எல்லாம் அறிந்தது உண்டு. இந்தியா முழுமைக்கும் ஏறக்குறைய 12,000 சபைகளை இன்றைக்கு ஸ்தாபித்து இன்றைக்கு இந்திய தேசத்தில் இசிஐ திருச்சபையினுடைய சபைகள் அவ்வளோ பெருக்கமாக இருக்கிறது என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஊழியம் ஆரம்பித்து 50 ஆண்டுகள் இந்த 2024 வந்திருக்கு. இந்த 50வது ஆண்டை விமர்சனையாய் கொண்டாட இருக்கிறார்கள். அதுக்காக இந்த வட மாநிலத்தில் இருக்கிற ஐஎம்எம் மிஷினரி ஊழியத்தில் இருந்து செயல்படுகிற ஒவ்வொரு ஊழிய ஸ்தலத்திற்கும் சில நன்கொடைகளை அவங்க நம்ம ஸ்தாபனத்தின் மூலமாய் திருச்சபைகளில் பெற்றுக்கொள்ள அவங்க விருப்பப்பட்டு இன்றைக்கு உங்கள் கையில் இந்த ஒரு புக்கு வந்திருக்கு. இந்த புக்கு பார்த்து உங்கள் கையில் கொடுப்பேன். இதை நீங்கள் ஒரு புக்கினுடைய ஒரு ஸ்லிப்பினுடைய தொகை 200 ரூபாய். அதில் நீங்கள் போட்டிங்கனாக்கா ஒரு ட்ரைபர் காரு, ஒரு ஆல்டோ K10, ஒரு பைக்கு, ஒரு ஸ்கூட்டர், ஒரு லேப்டாப்பு, 2 ஃபோனு, ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷின், 2 சைக்கிள், ஒரு அவன், ஒரு மிக்சின்னு சொல்லிட்டு அவங்க லக்கி கான்சஸ் இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. விசுவாசத்தோடு இந்த ஊழியத்தை தாங்குவதற்காக வாங்குங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார்னாக்கா அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆமாம் நீங்கள் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தை அருமையான சகோதரர் ஜோசப் ஐயாவாங்க அவருடைய கரத்தெல்லாம் ஒப்பு கொடுக்குறேன். இதை ஒரு புக்கினுடைய ரேட் இதுவும் இல்லை, 2500 ரூபாய். இந்த புக்கே நான் வாங்கிட்டா ஒரு ட்ரைபர் கார் வாங்கிடுறேன் அப்படின்னு நினைச்சாலும் அன்பு சகோதரருக்கு இடத்துல நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 26 நம்முடைய சபையில் மிஷனரி அந்த பண்டிகை ஐஎம்எம் பண்டிகை நம்ம நடத்திருக்கிறோம். அந்த நாளுக்கு வேண்டிய காலையில் ஸ்டால்லாம் போடுவோம். அதனால ஒரு சின்ன நம்மளுடைய ஐக்கியத்திலிருந்து நம்ம செஞ்சு அதனால் வருகிற காணிக்கை நம்மளுடைய அலுவலகத்திற்கு நம்ம அனுப்ப இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுத்தும். இந்த நல்ல நாளிலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், ஊட்டி பகுதியிலிருந்து அருமையாய் நம்மை இந்த நாளில் சத்தியத்திற்குள்ளாய் நடத்த வந்திருக்கிற அன்புக்குரிய கனத்துக்குரிய பாத்திரம் போதகர் எட்வர்ட் ஐயா அவர்கள், அருமையான நம்முடைய வில்லியம் கேரி அண்ணன் அவர்களுடைய மூத்த சகோதரர். அவருடைய குடும்பத்தில் எல்லாருமே ஊழியக்காரங்க. ஏன்னா நான் வந்த நாட்களில் எல்லாரையும் பார்த்துட்டேன், எல்லா உறவுகளையும் பார்த்துட்டேன். நல்ல ஒரு சத்தியத்திற்காக சாட்சியாக நிற்கிற குடும்பம். ஒரு கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம கேஷுவலாக சொல்கிறேன், அவர் பேசுகிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது இன்பமாக இருக்குது, எத்தனை பேருக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் உள்ளபடியே நல்ல வளர்ப்பு என்பதனால எப்பவுமே ஓயாமல் அவருடைய தகப்பனாரை குறித்து சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அதனால் அந்த வைராக்கியத்தை கர்த்தர் கொடுத்து இந்த குடும்பத்தில் 4 சகோதரர்களை 5 பேர் 5 பேருமே ஊழியத்தில் இருக்கிறாங்க. அருமையான ரீசர் ஐயா அவர்கள் சென்னை பகுதியிலும், அருமையான எட்வர்ட் ஐயா அவர்கள் ஊட்டி பகுதியிலும், இன்னும் ஒரு சகோதரர் ஊட்டி பகுதியிலும், கிர்சோம் என்கிற ஊழியக்காரர் ஊட்டி பகுதியிலும், இன்னொரு அண்ணன் பிராங்க்லின் ஒரு அண்ணன் அவங்களோட சொந்த பகுதியிலும், அருமையான வில்லியம் அண்ணன் இந்த சபையிலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வராங்க. 3 பேர் முழு நேர ஊழியக்காரர். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம்.
ஆயிரமான ஜனங்களை சத்தியத்திற்குள்ள நடத்துகிறவர்கள், அநேக நாடுகளுக்கு பயணித்து அங்கேயும் கண்டித்து உணர்த்திட்டு வர ஒரு நல்ல வைராக்கியத்தை கர்த்தர் அன்பு தாசருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம் நடுவே வந்திருக்கிற அருமையான அன்புக்குரிய போதகர் ஐயா அவர்களை, அருமையான எட்வர்ட் ஐயா அவர்களை நம்ம வரவேற்கிறோம். நம் நடுவே இருக்கிறதான அருமையான ஸ்தோத்திரம் ஸ்ரீதர் ஐயா அவங்க முன்னாடி வாங்க. அருமையான வந்து ஐயா அவர்களை வரவேற்பாங்க. வாங்க அண்ணே கொஞ்சம் அப்படி அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்த நாட்களில் நாங்கள் கொஞ்சம் எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் பலவீனம் என்பதனால நேற்று தான் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஆனோம். அருமையான பாஸ்டர் அம்மாவுக்கு கடந்த 2 வாரங்களாகவே அவங்களுக்கு அந்த வெர்டிகோ ப்ராப்ளம், ரொம்ப கிடினஸ் வந்துடும், ரொம்ப மயங்கி போய் மயக்கம் எடுக்கிற நிலைமை வந்துடுச்சு. கடந்த வாரம் ஆராதனை முடித்து திங்கட்கிழமை சென்னைக்கு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அந்த பிசியோதெரப்பி கொடுத்து அந்த ப்ராப்ளம் எல்லாம் குணமாக்க நாங்கள் பிரயாசப்பட்டு வெள்ளிக்கிழமை காலையில் தான் நம்முடைய எல்லைக்குள்ளே வந்தோம். இல்லை சரியாக வந்து உங்களோட இந்த வாரத்தில் ஹவுஸ் விசிட்டிங்லாம் வரணும் நான் முயற்சி பண்ணோம், வர முடியல. இந்த வாரத்தில் வருவோம். அல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமாம், பொதுவாகவே பாஸ்னாவே அது உடம்பு ஒரு சில ட்ரபுள் பண்ணிகிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் சாப்பிட போக வர. எனக்குமே ஒரு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துட்டு அது நேற்று நைட்டோடு என்ன ஆயிடுச்சு, சரியாக போச்சு. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்ல தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்யட்டும். புதிய ஆண்டில் புதிய நன்மைகளை நீங்கள் காண போகிறீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு இந்த ஐஎம் குறித்து பேச நீங்கள் எல்லா திருச்சபையில் பெரியவங்களாக இருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்தில் காட்டேஜ் பேர் குடும்ப ஜெபம் யார் வீட்டில் வைக்கணும்னு நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா நீங்கள் அருமையான கிருபாகரனையோ வில்லியமையோ ஜோசப்பையா இருக்கிறாங்க, என் அடியன் இருக்கிற என்னிடத்துல எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் வைங்க அப்படின்னா சபையிலேருந்து குடும்பமாக வந்து சபையிலேருந்து கூட்டமாக வந்து உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் மாலை நேரத்தில் அதை அனுசரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஒரு புதிய அந்த அன்பின் ஐக்கியத்தை நம்ம உருவாக்கி கொள்வோம். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதுமாய் நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான அன்புக்குரிய போதகர் ரெவரண்ட் எட்வர்ட் ஐயா அவர்களை நம் கரங்களை தட்டி வரவேற்போம். ஆண்டவருடைய வார்த்தையை கொடு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பது நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் நீங்க சாட்சி சொன்னது போல, சகோதரன் பாடினது போல, இந்த தெள்ளுப்பூச்சிக்கும் இந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நாளை பார்த்ததும் தேவன் நம்ம மேல் வைத்த பெரிய இரக்கமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எனவே ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் முகாந்திரம் இல்லாமல் யாரையும் எவரையும் கொண்டு வரவே மாட்டார். இந்த வருஷத்திலும் இன்றைக்கு 12வது நாளை பார்த்ததும் தேவன் நம்மேல் வைத்த இரக்கம்தான், அவர் நம்மேல் வைத்த மாபெரும் கிருபைதான். எனவே எப்பொழுதுமே 1ஆம் தேதி என்று சொன்னால் அதுல முதல் பிரசங்கம், முதல் பாடல், முதல் வசனம் என்பது நமக்கு ஆவலாய் கேட்போம். அதே போல இன்றைக்கு ஊட்டியை விட்டு வெளியே வந்து இந்த 2வது வாரத்தில் இங்கு வருவேன் என்று சொல்லி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இங்கு வருவதற்குள் நான் பட்ட பாடு, நேற்றுக்கு விடிய 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 ஒரு சொட்டு தூக்கமில்லாதபடி இந்த இடத்துல வந்து நிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். என் சரீரத்தில் எனக்கு குறைபாடு கிடையாது. என்னுடைய உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரையும் கர்த்தர் நல்ல வச்சிருக்கிறாரு. ஆனா என்னுடைய பேர பிள்ளையை நான் கூட்டு வந்துட்டேன் சென்னையில இருந்து. அவனுக்கு இது புது இடம். கொஞ்சம் வில்லி வீட்டை பார்த்த உடனே உள்ள இருக்கிற எல்லா சிச்சுவேஷனும், அவன் வளர்ந்த வளர்ப்பு வேற வித்தியாசமாய் ஏதோ ஒன்று அவன் மனதிலே தென்பட்டு விட்டது. இரவெல்லாம்
என்னை டேடி என்று தான் கூப்பிடுவான். டேடி நம்ம போயிடலாம், சென்னைக்கு போல. அவன் என்ன ஊட்டி கூட்டு போறேன்னு நினைச்சு ஊட்டிக்கு என்ன கூட்டு போலையா, எதுக்கு இந்த வாலாஜாபாத்துக்கு இந்த இடத்துக்கு என்ன கூட்டு வந்தீங்க அப்படி சொல்லி விட்டிய 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 அவனை கார்ல வச்சு அந்த ரோட்டுக்கு போவேன், இந்த ரோட்டுக்கு போவேன், அந்த ரோட்டுக்கு போவேன், இந்த ரோட்டுக்கு போவேன். 12 மணில இருந்து 4 மணி வரை ரோடு ரோடா சுத்தி இருக்கிறேன். ஹலோ, இன்றைக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் பாஸ்டர் சொன்னாங்க, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ஒரு பாசமா என்னை அண்ணன் என்று மிகுந்த நேசமாய் கூப்பிடுவார். உண்மையிலே இந்த நாட்களில் எனக்கு இப்படி ஒரு தருணத்தை தந்ததற்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். எனக்கு சமயம் கூட தரவில்லை, அப்படி சமயம் இந்த நேரத்தில் முடியல என்று சொல்லவில்லை. ஆனால் மணி 11:15 கரெக்டா 12 மணிக்கு 3/4 மணி நேரத்தில் முடித்தால் அவன் நல்ல பிரசங்கி, இல்லாவிட்டால் அவன் அதிக பிரசங்கி. ஒரு ஸ்கூல்ல போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 3/4 மணி நேரம் இருந்தது, ஆனால் அது அவன் ஒழுங்கா மண்டையில ஏறும். அதுக்கு மேல போயிட்டா எப்ப இந்த பிளேடு உட்காரும், எப்ப இந்த அருவை போகும்னு சொல்லி இருப்பான். அதுல போக விடாதபடி உங்களை காக்க கர்த்தருக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இதே போல ஒரு 12ஆம் தேதி 1970வது வருஷம் திங்கட்கிழமை காலையிலே என்னுடைய தகப்பனார் பேர் செல்லையா பிள்ளை, என்னுடைய அம்மா பேரு ஜெசி மார்கரெட். இவர்களுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் கருத்தப்பிள்ளையூர்ல திங்கட்கிழமை காலையில 8 மணிக்கு 8வது பையனாக இதே போல ஒரு நாள் நான் பிறந்தேன். இன்னைக்கு எனக்கு பர்த்டே வேற. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி, அது அவங்க உண்மையிலே தெரியாது. ஆனா நான் அதனால தான் முழங்கால் போட்டேன். அது வேற சேர்ல உட்கார்ந்து கொஞ்சம் மமதையா ஆராய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் பாட்டு பாடும்போது இந்த தெள்ளுப்பூச்சுக்கு இந்த வாழ்க்கை தந்தேன்னு சொல்லுன்னு எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. நான் டக்குன்னு முழங்கால் போட்டேன். ஏன்னா உண்மையிலே இன்றைக்கு எனக்கு 54 ஆண்டு காலம் முடிந்து 55 வயது கர்த்தரை காண செய்திருக்கிறார். அல்லேலூயா. அது உங்க சபையில கொண்டாடுவது கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். காலையிலிருந்து எனக்கு வாழ்த்துதல் மலேசியா, சிங்கப்பூர், ஊட்டி எல்லா பக்கம் இருந்து வந்துகிட்டு இருக்குது. ஆனா ஒரு போனை அட்டன் பண்ண முடியல. என் பேரை என்ன பாடா படிச்சு எடுத்துட்டான். 12:10 இருக்குதும், டாடி இன்னும் போகலையா அப்படின்னா. வாழ்க்கையில 12:10க்கு ஏதாவது வாக்கு தத்துவம் கிடைக்காதா அப்படி ஏங்கிட்டு இருக்கும் போது அவன் பின்னாடி இருந்து சொன்னான், என்னை பார்த்து அவன் லாங்குவேஜ்ல சொன்னான். எனக்கு அப்படியே ஒரு பக்கம் வேதனையாகி போச்சு. டாடி இன்னும் நீங்க ஊட்டிக்கு போலையா? அட கக்கா டாடி அப்படின்னா. எனக்கு 55வது வயசுல எனக்கு கிடைச்ச வாழ்த்துதல் அதுதான். காலையிலே வில்லிய வேற ஒரு பக்கம் வாழ்த்துதல். ஒழுங்கா ஒன்னிய கூப்பிட்டா நீ மட்டும் வர வேண்டியதானே, எதுக்கு இந்த அதிக பிரசங்க வேலைலாம்? ஆமா, ஒன்னி ஆண்டவர் அழைச்சாருன்னா நீ மட்டும் வா. எதுக்கு பேரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இது உனக்கு தேவையா? தெய்வ சித்தத்தை நீ கரெக்டா நிறைவேற்றணும். இது என் தம்பிட்டு இருந்து கிடந்த பர்த்டே வாழ்த்துதல் இதெல்லாம் எனக்கு. அல்லேலூயா. ஆனாலும் பாத்திரம் கை இன்னைக்கு அவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, வாழ்க்கை சாப்பாடே இல்லைனாலும் பரவாயில்ல, ஈஸியை சபையை அசைச்சிட்டு போயிடுவோன்னு தான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கும் தேவன் ஜீவன் உள்ள ஒரு தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஊழியர்களை வெறுமையாய் கொண்டு வர மாட்டார். இந்த சபையை கர்த்தர் நேசிக்கிறார், உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். என்ன வந்தாலும் சரி அவரை நான் சோதரிப்பேன். இந்த 55 வயது இன்னைக்கு ஆரம்பம். இதுவரை ஹாஸ்பிட்டல் போகாதபடி, ஊசி போடாதபடி, வாழ்க்கையில எந்த கோளாறு வராதபடி 48 ஆண்டு காலம் ஊசி போடாதபடி கர்த்தரை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. கவனமா இருக்கிறீங்களா? கரெக்டா 12க்கு முடிச்சிருவேன். ஒரு பாயிண்ட மட்டும் நான் சொல்லி வேகமா முடிச்சு வேகமா நான் கடந்து போயிருவேன். கர்த்தர் மாறாதவர். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நேற்றுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துருச்சு. அது எனக்கு கொஞ்சம் உந்துதலா இருந்துச்சு. வீடு வர 2G, வீதி வர 3G, காடு வர 4G, கடைசி வரை யார்ஜி, வெட்டியாஞ்சி. ஏயா இதை சொல்லதான் நீ வந்திருக்கிற ஊட்டியில இருந்து? நான் அதான் பாஸ்டர் என்னை பத்தி சொல்லிட்டாங்க. அவர் சத்தியத்தை சத்தியமா அடிப்பாரு, என்ன வந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். அல்லேலூயா.
எனக்கு ஒரு பழைய பாட்டு ரொம்ப ஞாபகத்துக்கு வருது. ஒரே ஒரு ஏன்னா நீங்க நல்லா பாடுறீங்க, வெரி குட் சிங்கர். நீங்க அதை கேசட் போட்டு நல்லா பாடுறீங்க. இங்கிருந்து எனக்கு வில்லியம் அனுப்பிட்டே இருப்பாப்புல ஒவ்வொரு காரியத்தையும். உங்களை நான் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவர் ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பேன். இங்க அவர் பைபிள் வாசித்தா எனக்கு அனுப்புவாரு. இங்க நீங்க பாட்டு பண்ணீங்கன்னு அனுப்புவாரு. ஐயா மியூசிக் போட்டா எனக்கு அனுப்புவாரு. எல்லா காரியம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களை அப்படியே ஆவிக்குள்ள பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு புதிய ஆண்டுல நான் இப்படி வெளியே வந்து அனுசரிச்சதே கிடையாது. அங்க இருப்பேன், என் பிள்ளைங்க சபை பிள்ளைங்க வாழ்த்துவாங்க, பல காரியங்களை செய்வாங்க, எல்லாரும் கேக்கு காணிக்க எல்லாம் ஒரு பக்கம் நடக்கும். ஆனா இல்ல, இனியும் காலம் செல்லாது. ஹல்லேலூயா. இனியும் தருணம் நமக்கு இல்லை. இருக்கப்பட்ட கொஞ்ச காலத்தில் அவருக்காய் ஏதாயில் ஒன்று செய்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஓடி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு கேட்டேன், ஆண்டவரே எனக்கு 55 என்பது நான் 25 வாலிபனா வந்து நிற்கிறேன். 55 நினைக்கவே மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு கேட்டேன், எனக்கு 85 வயசு வரை தாரும். ஆனா அந்த சுகரு, பிரஷரு, அல்சரு, கேன்சரு எதுவுமே சர்ரு உள்ள வந்துடக்கூடாது. நீர் என் கூட இருந்தா போதும். ஹல்லேலூயா. தூங்குறவங்களாம் அலையிலேயே சொல்லுங்களேன். பரவாயில்ல, வெளிப்பா இருக்கீங்க. ஐயா இந்த கத்து எனக்கு தூங்க முடியுமா? ஒன்றை நான் கேட்டு அதே நாடுவே என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவே என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. காலையும் ஆலயம் வேளையும் கர்த்தரை கருத்துடன் ஆடிடுவே. கரங்களை தட்டி பாடுமா எல்லாரும் சேர்ந்து? எல்லாரும் செய்து முடிப்பா என் கர்த்தர் வாக்கு மாறிடா. எனக்காக யாவும் செய்து முடிப்பா என் கர்த்தர் வாக்கு மாறிடா. தமக்கென்றும் பயனீடும் பசையாக விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசும் தூர இடத்திலிருந்து வருகிற செய்தி விடாய்த்த ஒரு ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும். கட்டாயம் ஒரு குளிர்ந்த தண்ணீரை போல இருந்து இந்த ஆண்டும் இப்படி ஒரு 2வது வாரம் 12வது நாளிலே அடியனுக்கு கொடுத்த ஒரு புதிய ஆண்டில் கூட இந்த சபையில் அனுசரிப்பதற்கு நீர் தெள்ளுப்பூச்சிக்கு இந்த ஒரு வாழ்க்கையை தந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் தகுதி உள்ளவர்கள் கிடையாது, நாங்கள் உத்தமர்கள் கிடையாது, உண்மை உள்ளவர்களும் கிடையாது. ஆனால் ஒரு தயவை எங்க மேல வைத்தீர், அதற்காய் நன்றி. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் காலை தருணத்தில் வேதம் சொல்லுகிறது போல சரவண லவராஜ் அந்த நாட்களில் பாடினாங்க, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். அல்லேலூயா. ஏனென்றால் எப்பொழுது எனக்கு ஒரு அறிவுரை உண்டு. ஆராதனை என்று சொல்லும் பொழுது அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆராதனையில சபையில் ஒழுங்கு உண்டு, வேதத்தில் பிரமாணம் உண்டு, தேசத்தில் சட்டம் உண்டு. இதை யார் நிறைவேற்றுகிறோமோ அவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆசீர்வாதம் மழையை கண்டிப்பாக வர்ஷிக்கப்படுவார். அல்லேலூயா. அதனால் தயவு செய்து ஏனென்றால் வீட்டில் இருந்து நான் புறப்படும் பொழுது எனக்கு காலம் தாமதமாகி விட்டது. ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை. குட்டி பையன் அலறுகிறான், கதறுகிறான், புறப்படும் நேரத்தில் காது வலி என்கிறான். என்னெல்லாமோ பிரச்சனை. ஒரு பக்கம் வீட்டில் உள்ளவர்கள் என்னை துரிதப்படுத்துகிறார்கள், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அதை காட்டிலும் அப்பா வாழ்க்கையில என் கொழுந்தியா இருக்கிற ஜாய், என்ன உங்களால தான் லேட்டு, உங்களால தான் லேட்டு, நாங்களாம் அப்படி இருக்க மாட்டோம், நாங்களும் சீக்கிரம் போவோம். நீங்க என்ன லேட் பண்றீங்க? ஒரு பக்கம் என்ன அதை காட்டிலும் தாகம் உள்ளவன், அதை காட்டில் வாஞ்சி உள்ளவன், அதை காட்டில் துடிப்புள்ளவன். ஆனால் எல்லாம் எனக்கு ஏற்பட்ட ஒரு சோதனைக்கு மத்தியிலும் அந்த சோதனையை சாதனையாக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேதனையை வெற்றியாக்க உதவி செய்திருக்கிறார். இந்த சிலுவை பாடுகளை மீட்பாக்க உதவி செய்திருக்கிறார். ஒன்று மட்டும் தெரிஞ்சு கொள்ளுங்க, இன்னைக்கு இந்த இவாஞ்சலிக் சபையை கர்த்தர் அன்றைக்கு அருமையான காலம் சென்று நம்மை விட்டு கடந்து சென்ற போதகர் எஸ்ரா சர்க்குணம் ஐயா அவர் விதைத்தார். இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த ரோட்டு ஓரத்தில் இது நிற்கிறோம் என்று சொன்னால் கொண்டாட்டத்துக்குரிய சபை அல்ல. அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு வாசித்த வேத பகுதியை உங்களுக்கு சில காரியத்தை நான் வேகமாய் சொல்லி முடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். நீங்களும் தாகமா இருப்பீங்க, செல்லெல்லாம் நோண்டாதீங்க, கொஞ்சம் இங்க கவனிங்க. ஏன்னா நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நிறைய பேர் ஆராதனை கவனிக்கிறேன், உங்க செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. என்னுடைய சபையா இருக்குமானால் நான் இறங்கி போய் செல்ல பிடிக்கிட்டு வந்துடுவேன். ஏனென்றால் நான் நல்லா கவனிக்கிறேன், அநேக வாலிப பிள்ளைங்க வாலிபர்களை பிசாசு கொள்ளை கொண்டு போய் கொண்டிருக்கிறான். எச்சரிப்பை சொல்லும்படி ஆவியினரை கொண்டு வந்திருக்கிறார். என் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மனைவியை இழந்து 2 ஆண்டு காலம் எனக்கு முற்று பெற்று விட்டது. ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்தார். 2 பிள்ளைகளையும் உச்சமாய் வளர்த்தேன். 2 பிள்ளைகளையும் என் பையன் எந்த பிள்ளையும் லவ் பண்ணது கிடையாது. என் பிள்ளை யாரையும் லவ் பண்ணது கிடையாது. அனாவசியமா 2 பேர் கையில செல் இருக்காது. டேடி என்று சொன்னால் நான் இன்றைக்கும் டே என்று தான் சொல்லுவேன், அதுக்கு மேல பேச மாட்டான். இன்னைக்கு 2 உத்தமமான பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். 2 மருமக்கமார்களை தந்திருக்கிறார். 2 பேர பிள்ளைகளை தந்திருக்கிறார். இன்னொன்று வீட்டில் இப்ப மருமகளும் கர்த்தருடைய கிருபையினால 5 மாத கர்ப்பத்தை கர்த்தர் கிருபையாய் அவளுக்கும் தந்திருக்கிறார். இவை யாவும் என்னுடைய 54 வயது முற்று பெறுவதற்குள் பார்த்து விட்டேன். அல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு அநேகரை நான் கவனிக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில விளையாடுகிறோம். இது தேவ சமூகம். பயத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும், நடுக்கத்தோடு. நீங்க என்னமோ இந்த மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி வந்துகிட்டே இருக்கிறீங்க, அப்படி வரக்கூடாது. புது வருஷத்துல கர்த்தர் நம்மளை அழிக்காதபடி போதகர் சொன்னார். இன்றைக்கு விபத்து. 35 வருஷம் வாகனம் ஓட்டுகிறேன், கர்த்தருடைய கிருபையினால் தமிழ்நாடு முழுவதும் ஓட்டி வருகிறேன். ஒரு சிறிய விபத்து இல்லாதபடி தேவனே பாதுகாத்தார். அல்லேலூயா. திறமை அல்ல, போதகர் சகோதரன் சொன்னார், கிருபை. காலைதோறும் கர்த்தருடைய கிருபை, புதிய கிருபை. அல்லேலூயா. விடிய விடிய ஜெபம் பண்ணிட்டே தான் இருந்தேன். நான் எங்க போனாலும் சொல்லுவேன். போன முறை நான் வரும்போது சொன்னேன், 3 மணிக்கு எந்திரிச்சவங்க மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். 3 மணிக்கு எந்திரிச்சவங்க, அதான் கிறிஸ்துமஸ்க்கெல்லாம் முடிச்சாச்சு இல்ல, அதுதான் ஏப்பா நியூ இயர்க்கெல்லாம் முடிச்சாச்சு இல்ல, இன்னைக்கு முழிப்பாங்களா என்ன? ஏன்னா நம்ம ஆட்கள் ஒண்ணு படிச்சிருக்காங்க. நான் அதனால தான் 30 ஆண்டு காலம் கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்தினதே கிடையாது. கிறிஸ்தவனுக்கு தான் கிறிஸ்துமஸ், ஆவிக்குரியவனுக்கு டெய்லி கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா கூட, இன்னைக்கு வில்லியம் வீட்டுக்கு வந்தா கூட, இன்னைக்கு மீன் தரக்கறி இருக்குது, அதுக்கப்புறம் பீஃப் இருக்குது, இன்னும் சிக்கன் இருக்குது, நேத்தைக்கு வாங்கினது இருக்குது. இன்னைக்கு எங்க வீட்டுல கிறிஸ்துமஸ் தான். என்ன ஒண்ணு பேச மாட்டேங்கிறீங்க? ஹலோ,
என்ன அவன் பிரச்சனை பண்ணாலும் சாப்பிட்டு தான் அவனை கலப்பி சென்னை கொண்டு போகணும்னு வச்சிருக்கிறேன். வாழ்க்கையில் இப்போ கூட பாவம் சரியின் மடியில் அவன் கண்ணீரோடு கூட எசேக்கியா மாதிரி உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்கிறான். ஆனாலும் பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரம் அவனை ஜமாளிச்சு கொண்டு போயிடுவோம், எப்படியோ வந்த நோக்கத்தை நிறைவேற்றிடுவோம், இல்ல பிசாசு சிரிச்சிருவான். ஹலோ, என் பிள்ளை காலையிலே சொல்றான், யார்கிட்ட நான் கொடுக்க மாட்டேன் டாடி, உங்களை ரொம்ப நேசிப்பானதான் உங்களை கொடுத்தேன், இல்லை என் கூட இருக்கிறவன் தான். என்னமா அவனுக்கு ஒரு போராட்டம் வந்துருச்சு. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தூங்கிடலாம் அப்படின்னு தூக்க வர நேரத்தில் எனக்கு நேர கட்டில் கீழே என் பையன் ஸ்டான்லி படுத்திருக்கிறான். அவன் ஒரு பெரிய ஆத்மாதான் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்குது. 12 மணிக்கு ஒரு போன் வருது, 1 மணிக்கு ஒரு போன் வருது, 2 மணிக்கு ஒரு போன் வருது, 4க்கு வருது. என்ன செய்யறீங்க? என் பையனை கண்டிக்க எனக்கு தானே உரிமை இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா அவன் கிறிஸ்துமஸ் தாத்தா வேற வேடம் போட்டிருந்தான். அவன் பார்த்தது செல்லையா தாத்தா உயிரோடு இருந்திருப்பானா, அவர் கோடாரியிலே 2 போட்டிருப்பாரு அவனை. ஹலோ, பாஸ்ட் ஏற்கனவே அறிவுறுத்தி வச்சுட்டாங்க. அவர் கொஞ்சம் மோசமான ஆளு தான். வாழ்க்கையில் கரண் மட்டும் தான் பேசுவார், உள்ளதான் பேசுவார். நான் பேசதான் கத்தர். இன்னைக்கு நான் திரிசூலம் ஏசிய சபையில் அங்கே 3000-4000 அங்கே தான் போகணும்னு என்ன எனக்கு இருந்துச்சு. ஆனால் ஆவியானவர் என்னை இங்கே தான் உந்துனாரு. உந்தருக்கு நேற்றுக்கு இரவு நான் பட்ட பாடு இருக்குது. 1 மணி 2 மணி உங்க ஊரை அலசிக்கிட்டே இருக்கிறேன். என் பேரன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், இன்னும் போகலையா, இன்னும் போகலையா, இன்னும் போகலையா. கடைசி ஒரு வண்டி நின்றுட்டு தான் இருக்குது. இனிமேதான் போகுது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிப காலம் விலையேற பெற்ற காலம். அல்லேலூயா. இப்பதான் வேண்டாவதெல்லாம் உள்ள வருவா, இப்பதான் அழகா சொல்லுவா, ஸ்டான்லி நீ ரொம்ப நல்லா இருக்க. தொலைச்சு விடுவோம், தொலைச்சி என்னைய ஏமாத்த முடியாது. அப்பனை ஏமாத்தலாம், ஆனா பெரியப்பனை ஏமாத்த முடியாது. ஹலோ ஹலோ, அம்மாவை ஏமாத்தலாம், பெரியப்ப ஆவில நிரம்பி இருக்கிறவன். ஹலோ, வாலிப பிள்ளைங்களாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் கர்த்தரை உயர்த்த முடியல? ஏன் உன்னை ஆசீர்வதிக்க முடியல? நீ கொண்டாடும்படி கர்த்தர் உன்னை அழைக்கல. ஈசியை திருச்சபையே, வாலி லைஃப் இஸ் ஜாலி லைஃப். பரிசுத்தம் யாச்ச விளையாட நீ வந்திருக்கிற. உன்னை கொல்லாதபடி வச்சிருக்கிறார். என்னைக்கு உன்னை கொல்ல பார்த்தாரு? தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய மகிமை. இதை சொல்லும்படி கர்த்தர் என்னுடைய சொந்த சபையை என்னுடைய இன்றைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு விட்டு இந்த ரோட்டோரத்தில் உள்ள அன்றைக்கு போட்ட போதகர் எஸ்ரா சர்க்குலத்துடைய இந்த விதை இந்த சபையில முளைத்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும்படி கர்த்தர் சபை நியமித்திருக்கிறார். இந்த வேதம் விளையாட்டு அல்ல, சபை உனக்கு விளையாட்டு அல்ல. ஏதோ 2 பாட்டை பாடிவிட்டு கோயம்புத்தூர்ல ஒருத்தன் பாடிக்கிட்டே இருந்தான், நான் எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம். இப்ப எல்லாம் மூடி போச்சு. பாட்டில் அல்ல, திருச்சபையே பரிசுத்தம். 2025 கூட்டி கொடுத்த பிற்பாடும் உன்னுடைய ஆராதனை ஒழுங்கு என்னவா இருக்கிறது? யாரை ஏமாற்ற வந்திருக்கிறாய்? தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். பரிசுத்தமுள்ளவர் உண்மை, இரக்கமுள்ளவர் உண்மை, தயவு பாராட்டியது உண்மை, கிருபை பாராட்டியது உண்மை. கிருபையை விருதாவாக்கி விடாதே. அதனால நாத்தான் வேலை பிலிப்பு பார்க்கிறார். இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தை சத்தியத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை எடுத்து சீக்கிரம் வாசிப்போம். அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகி கூடுமோ, யாதொரு நன்மை நாசரேத்திலிருந்து உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு பார் என்றான். வந்து பார். என்ன பார்? வந்து பார். இன்னைக்கு ஒரு பக்கம் உலகத்தான் அவனுக்கு 3 நாள் பொங்கும், இல்லைன்னா ஜனவரியில தை வந்து அவனுக்கு பொங்கும். ஆனா நமக்கு என்னாலும் பொங்கும். என்னாகும் 21:17 எடுத்து வாசிங்க. என்னாகும் 21:17 சீக்கிரமாய். என்னாகும் 21:17 வேகமாய் வாசிப்போம். என்னாகும் 27:21:17. அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது ஊற்று தண்ணீரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னது பொங்கி வா? அவனுக்கு சோறு பொங்கும்,
அவனுக்கு இனிப்பு பாயாசம் பொங்கும். ஆனா அதை காட்டிலும் சங்கீதம் 45:1 அன்னைக்கு குடும்ப ஜெபத்தில் உட்கார்ந்து என்னுடைய தகப்பனார் பாடுவார். சங்கீதம் 45:1 பாடாம சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபையினால பெரிய படிப்புலாம் இல்லை. நான் போன முறையே சொன்னேன், 10th 3 வருஷம் எழுதினேன், +2 3 வருஷம் எழுதினேன். ஆனால் 30 முறை மலேசியா சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டேன். நீர் போனா எங்களுக்கு என்னையா? அல்லேலூயா. நான் ஏதோ 1ஆம் தேதி ஒரு முதல் 2வது வாரம் முதல் மாசம் ஒரு வாக்குத்தத்தத்தை போட நான் வரல. வாக்குத்தத்தை எனக்கு அந்த சீட்டு போடுறது, 1ஆம் தேதி இந்த ஊழியக்காரங்க அவுத்து விடுறது, கண்ணை மூடனா உனக்கு கருப்பா தெரியும் சிவப்பா தெரியும், இந்த வருஷம் உனக்கு வாலாக்காம தலையாக்குவாரு. நோ, இந்த வேதத்தை திறந்தோறும் படிக்கணும். இன்னைக்கு வேதம் படிச்சு வந்தவங்கள கை வைத்துங்க. அல்லேலூயா. ஆமா, எனக்கு இந்த 1ஆம் தேதி இந்த கிளிச்சோசியம் அவுத்து விடுறது, 2ஆம் தேதி எல்லாரும் வாருங்க, 1ஆம் தேதி வாங்க, ஃபர்ஸ்ட் வீக் வாங்க, வருஷத்தோக்கு வாங்க, இதை டெய்லி படிக்கணும். அல்லேலூயா. ஒரு நல்ல விசுவாசி டெய்லி 2 மணி நேரம் ஜெபிக்கணும். எங்களை போல ஊழியக்காரங்க டெய்லி 3 மணி நேரம் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணா நோய் வராது, பேய் வராது. எனக்காய் ஜீவன் விட்டவாறு. கை தட்டி இந்த பாட்டை பாடிடுமா? நான் உங்களை அதான் சொல்ல 12 மணி முடிச்சிருவேன். ஆனால் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு டக்குன்னு வேகமா, ஏன்னா வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட். எனக்கு காலத்தில் வேஸ்ட் பண்ணலாம் ரொம்ப பிடிக்காது. எல்லாரும் சேர்ந்து பாடிடுமா? எனக்காய் ஜீவன் விட்டவாறு, என்னோ இருக்க எழுந்தவரே, என் கையென்றும் பள்ளி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே, என்னை என்றும் பள்ளி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்துடுவாரே. இயேசு போதுமே, அல்லேலூயா, இயேசு போதுமே, அல்லேலூயா. இந்த நாளிலுமே நீரையிலுமே இந்த வாழ்வினிலே பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் சொல்லவே, பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் சொல்லவே, உலகமும் அவிஷம் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் அவிஷமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. அல்லேலூயா. யாரு போதுமே? இப்பெல்லாம் காசு போதுமே, நகை போதுமே. நகைலாம் போட்டுக்காங்க, தப்பு இல்லை, கரெக்டா போட்டுக்காங்க. ஏன்னா நம்ம சிட்டிசன் எங்க இருக்குது? நம்ம சிட்டிசன் எங்க இருக்குது? வாசிங்க, பிலிப்பியர் 3:20 வாசிங்க வேகமா. நான் கொஞ்சம் வேகமா சில காரியங்களை மட்டும் சொல்லிட்டு வேகமா போயிருவேன். நீங்களும் வேகமா போகாது, நிதானமா போங்க. நம்முடைய குடியிருப்பு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சிட்டிசன்ல அமெரிக்க சிட்டிசன் இல்ல, சிங்கப்பூர் சிட்டிசன் இல்ல, துபாய் சிட்டிசன் இல்ல, நம்ம சிட்டிசன் அங்க. அல்லேலூயா. நம்ம சிட்டிசன் எங்க? அங்க இருக்குது. இந்த உலகத்துல உண்ண ஆகாரம் வேணும், உடுக்க வஸ்திரம் வேணும், உறங்க கூடாரம் வேணும், நல்ல உடுத்திக்கிறதுக்கு ஒரு 10-20 சேலை வேணும், நல்ல பேண்ட் ஷர்ட் வேணும், ஒரு வீடு இருக்கணும், ஒரு மனைவி இருக்கணும், தேவன் கொடுத்த பிள்ளைகளோடு இருக்கிற வரை கொஞ்சம் வாழ்ந்துட்டு கர்த்தருக்காக ஓடிடணும். அல்லேலூயா. இயேசு போதுமே. இப்பெல்லாம் காசு போதுமே. வாழ்க்கையில ஏதோ ஒரு பவுன் போட்டிருக்கீங்களா, ஒரு சின்ன நகை காத்துல போட்டிருக்கீங்களா, கழுத்துல போட்டிருக்கீங்களா, நிறுத்திக்காங்க. நகையோட நகையை கூட்டினா இப்ப 58,000 மேல போச்சு. அப்புறம் சதக்குமா, அப்புறம் குப்புன்னு ரத்தம் வரும். அப்புறம் நீ வாலஜபாத்துல துடித்து போயிருவேன். நல்ல சிரிக்கிறீங்களே. அல்லேலூயா. புது வருஷம் துவங்கி பிளாஸ்டிக் கூட உள்ளுக்காட்டுக்குள்ள போக போடுறதுக்கு உங்களுக்கு மனசு வரல. அல்லேலூயா. சிலர்லாம் என்னை முறைக்கிறீங்க, எங்கிருந்து பிடிச்சி கூட்டு வந்தீங்க அப்படின்னு. நீங்க என்ன கூட்டு வரல, நீங்க என்ன அழைக்கல, பாஸ்டர் என்ன அழைக்கல, என் தம்பிட்ட நானே வர்றேன். அதுக்காக நேற்று இரவு நான் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கர்த்தர் உனக்கு ஒரு வாழ்க்கை தருகிறவரை மகனை உருப்படியா இருந்து கர்த்தரே உனக்கு தருவாரு. நீ எங்க அப்பா 11, நான் ஏன் அடிக்கடி பாஸ்டர் சொன்ன மாதிரி அப்பா பத்தி சொல்றேன்னா, 11 பிள்ளைகளுக்கும் எங்க அப்பா அம்மா பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்க.
அல்லேலூயா. இந்த லவ் ஜவ்வு கட்டினா அவ்வளவுதான் கட்டுவேன், இல்லைன்னா செத்துருவேன், செத்துருன்றவர். அல்லேலூயா. ஏனென்றால் பக்தி அல்ல, பக்தியில வைராக்கியம் வேணும். சும்மா வெந்ததை தின்ன, விதி வந்த சாப்பிட்டேன், பிரியாணி சாப்பிட்டேன், டிசம்பர்ல சிங்கிள் பேட் பாடுனேன், ட்ரீ வச்சேன், ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சேன். நோ, டிசம்பர் 25 எழுதப்பட்டதல்ல, திணிக்கப்பட்டது. கான்ஸ்டன்டைன் அரசனால் திணிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் இயேசு பிறந்தது உண்மை. அல்லேலூயா. அவர் வரலன்னா இன்னைக்கு ஈசி சபையில் என் அன்பு சகோதரன் இன்னைக்கு எனக்கு சொந்தக்காராக முடியாது. இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் காசி விஸ்வநாதர் கோயிலில் உட்கார்ந்துருப்போம். அல்லேலூயா. இயேசுநாதர் பிறந்ததுனால தான் கிபி என்கிறதே வந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்து பாட்டு பாடுறோம். முதல் பாட்டு என்ன பாட்டு பாடணும்? எஸ், நல்ல வேளை அவர் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, துதித்து பாடிட பாத்திரமே. சாரால் ஒரு பாட்டு இன்னைக்கு 1000 பாட்டு வந்தாலும் அடிக்க முடியுமா? நீ எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் வந்தாலும் அடிக்க முடியுமா? இப்பெல்லாம் பாடுறான், நாங்க வேற மாதிரி ப்ரோ. ஸ்டான்லிக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குது. ஆமா ப்ரோ, நாங்க வேற மாதிரி ப்ரோ. நாங்க எப்போ வேணாலும் வருவோம் ப்ரோ, எப்போ வேணாலும் போவோம் ப்ரோ, ராத்திரி இஷ்டத்துக்கு வருவோம் ப்ரோ. இன்னைக்கு பையன் நேத்துக்கு இன்னைக்கு காலையில் எனக்கு விஷ் பண்ணான், டாடி ஹாப்பி பர்த்டே, ரொம்ப சந்தோஷம். மருமக விஷ் பண்ணா, டாடி உங்களுக்கு ஒரு 1000 ரூபா தான் போட்டிருக்கேன், எனக்கு இந்த டைம் நிறைய செலவாயிருச்சு, பரவாயில்லடா. ஒரு பையன் வாழ்க்கையில் அடுத்த பிள்ளை, டாடி இங்க வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு தந்துடுறேன், இது எனக்கு போதும். அல்லேலூயா. ஏனென்றால் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே பிறந்தா. டைம் இல்ல, நீங்க கொண்டாடுற மாதிரி கொண்டாடி ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சு ஒரு ஸ்டாரை ஒண்ணு கட்டின அதுல இல்ல. கர்த்தர் உங்களை சூப்பர் ஸ்டாரா வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. இயேசுநாதர் உள்ளத்துல பிறந்துட்டாருன்னா ஊழியம் செய்யாம இருக்க முடியாது, ஜெபிக்காம இருக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, விட்டிய ஏன் நான் வந்திருக்கிறேன், என் வாஞ்சையெல்லாம் இந்த வருஷம் 55 ஆரம்பிக்குது, 85 வரை ஆண்டோட்ட கேட்டிருக்கிறேன். இந்த 85 வரை எனக்கு சுகபலத்தை தந்தா போதும். சாப்பாடு எங்க வேணாலும் கிடைக்கும். இப்ப ஏற்கனவே 4 வெரைட்டிஸ், 5 வெரைட்டிஸ் எங்க வீட்டில் இருக்குது. மத்தியானம் போன கண்டிப்பா சாப்பிடலாம். சாப்பாட்டுக்காக அல்ல, இயேசு போதுமே. ஹல்லேலூயா. தயவு செய்து நம்முடைய குடியிருப்பு அங்க இருக்குது. இந்த உலகத்தில் கொஞ்சம் கரெக்டா வச்சுக்காங்க, அப்பதான் நீங்க அங்க போக முடியும். இல்லைன்னா ஏதோ புது வருஷம் ஆரம்பிச்சிச்சு 25 எங்க ஊர்ல சொல்லுவாங்க, பழைய குருடி கதவை திரடி. அதே போல லேட்டா வருது, அதே போல சினிமா காரியம், அதே போல மெட்டி ஒலி, அதே போல முட்டி வலி, அதே போல வள்ளி வருவா, கமலா வருவா, மேகலா வருவா. நிறுத்துங்க இன்னைக்கு. ஹலோ, சீக்கிரம் வரப்போகிறா. நாத்தான் வேலு வாழ்க்கையில வந்து பார். பிலிப்பு சொல்றாரு, நான் ஒரு நாள் இப்படி பிரசவம் பண்ணேன், வந்து பார், நோக்கி பார், ஆராய்ந்து பார், சோதித்து பார். ஆண்டவர் சாதாரணவர் கிடையாதுங்க. நீங்க வச்சிருக்க மாதிரி கருவேப்பிலை கிள்ளிக்கிறல்ல, அவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. அதனால தான் நான் கொஞ்சம் வசனத்தை மட்டும் மேலோட்டமாய் சொல்லிவிட்டு வேகமாய் போகிறேன். வேதத்தில் அநேகரை பார்த்து ஆண்டவர் பல சாட்சி கொடுத்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து அவர் சாட்சி கொடுக்க போறாரு. ஆண்டவருடைய வருகை ஒரு பக்கம் சமீபமா இருந்தாலும் கர்த்தருடைய மகிமை நீங்களாம் குணப்படும்படி. நேற்றுக்கு வில்லியம் வீட்டில் ஒரு இதுக்கு முன்னிட்டு இருந்த போதகர் ஒரு சின்ன வாசகத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதில் நான் பார்த்தேன், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள். ஒரு அறிவிலே சொல்லுங்களேன். மனம் பொருந்தணும், மனம் வருந்தணும், மனம் திருந்தணும். இந்த 3 இன்னைக்கு வந்துட்டோம். ஏதோ பார்த்துட்டு இங்க உட்காந்துக்கிட்டே செல் எடுத்துக்கிட்டு கண்டவளுக்கும் மெசேஜ் அனுப்புறது. கண்டவளுக்கு நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற, எனக்கு இங்க உட்கார ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு, பேசுறாரு. நிறைய வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டோட்டு விளையாடாத. விருப்பப்பட்டு வாழ்க்கையில தெய்வ சத்தம் கேட்டு தெய்வ சித்தத்தில் செஞ்சு அழைக்கப்பட்டவனே ஆடுறான். ஓடி போன நிலைமை என்ன ஆகும்? ஏசு ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீயா ஒரு துணையை தேடாத, உனக்கு ஆண்டவரே உனக்கு கொடுப்பாரு. அது ஊழியக்காரர் மூலமா வரும், பெற்றோர் மூலமா வரும். நீயா தேடின, இப்ப எழுதி வச்சுக்க, அவன் செல்லுக்கு பின்னாடி தொங்க வேண்டிய நேரம் வந்துடும். ஹலோ, உங்களெல்லாம் சொல்ல, நீங்களா முடிஞ்சு போய் எல்லாரும் அப்படியே கம்பீரமா வந்து உட்காந்துருக்கீங்க. வாழ்நாடு காலத்தில் வாலிப பிள்ளைகளை எச்சரிக்கிறேன், ஜாக்கிரதையா இருக்கணும்.
வாழ்க்கையில நீ தேடிராத. அதான் ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, ஏன்னா எங்க முழு குடும்பம் அவருக்கு தெரியும். வந்தோடனே சொன்னாரு, அண்ணன் ரீசர், அண்ணன் ரீசருக்கு அடுத்தது நான், எனக்கு அடுத்தது பிராங்க். நான் 70 பிறந்தேன், 71 அடுத்தது பிராங்க் பிறந்துட்டான், அடுத்தது 73 வில்லியம், அடுத்தது 76, 60 எங்க அப்பா அம்மா ஸ்டார்ட் பண்ணாங்க பிள்ளை பிறதுக்கு. கிராமத்தையே உண்டாக்கி, நகராட்சியை உண்டாக்கி, பேரூராட்சியை உண்டாக்கி, இப்ப கன்னியாகுமரியில இருந்து சென்னை வர முழுவதும் எங்க சந்ததி பறந்து தெரியுது. எதுக்காவது ஒரு அலிலே வருதான்னு பாருங்க. இல்ல நான் பேசுறது சிலருக்கு விளங்கலையா? சிலர்லாம் இந்த ஆளை எங்க இருந்து புடிச்சு கொண்டாந்தீங்க, எவ்வளவு வாக்குத்தத்தமா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுமே. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். வாக்கை நம் வந்து நிற்கிறோம், கையை காலை தட்டி பாடுவோம், கையை தட்டி பாட்டு பாடுவோம். எஸ், கையை தட்டி பாட்டு பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும். எஸ் எஸ், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் தர என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் தர என்னை நடத்தும். ஹல்லேலூயா. 11 பிள்ளைகளுக்கும் 10 வயதில் இருக்கும்போது எங்க அப்பா அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, ஞாயிற்றுக்கிழமை காலையில சாப்பிடக்கூடாது. என் பேரை முதற்கொண்டு சாப்பிடாம தான் வந்திருக்கிறான். வாழ்க்கையில காலையில சாப்பிடாம வரணும், உபவாசம் உற்சாகத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. என் பிள்ளை திரும்ப திரும்ப கேட்டா, டாடி அங்க போய் உபவாசம் இருந்துக்காங்களே, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு காலையில சாப்பிட மாட்டேன், 3 மணிக்கு மேல சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு. டிசம்பர் 28ஆம் தேதியோட இன்னே வர ஊட்டியில ஒரு சொட்டு வாங்கினது இல்ல, ஒரு ஜர்க்கின் வாங்கினது இல்ல, ஒரு குல்லா போட்டது இல்ல, மப்ளரை சுத்துனது இல்ல. இன்னைக்கு கத்தர் அனலா வச்சிருக்காரு. எவ்வளவு பொறாம பாருங்க, பொட்டுன்னு போய் சேர்ற மாதிரி. இன்னைக்கு கத்தர் 55 இல்ல, எனக்கு 25 காண செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால போகும்போது எல்லாரும் வாழ்த்திட்டு எனக்கு கேக் கொடுத்துட்டு போங்க. உமக்கு பர்த்டேன்னு எனக்கு தெரியும். நானும் விட்டிஞ்சதுல இருந்து வில்லியம் என்ன வாழ்த்துவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஜாய் என்ன வாழ்த்துவான்னு பார்க்கிறேன். திரும்ப 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 இந்த குட்டி போட்ட பூனை மாதிரி லாந்திக்கிட்டு இருந்தேன். ஒரு அதுக்குள்ள மலேசியால இருந்து அங்கிருந்து அநேக பிரதர்ஸ், அநேக சிஸ்டர்ஸ், பாஸ்டர் விஷ் ஹாப்பி பர்த்டே, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மாறி மாறி வந்துட்டு இருக்குது. ஆனா கடைசி ஒரு 8:45 வந்து, அத்தான் உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே தானே? ஆமாதான் ஆமாதான். மறந்துட்டாங்க. வாழ்க்கை அவங்க மறந்தாலும் தெள்ளுப்பூச்சிக்கு இந்த வாழ்க்கையை தந்தீரே. ஹல்லேலூயா. நான் எப்பவுமே உங்க பாட்டை கவனிப்பேன், உங்க ஆராதனை கவனிப்பேன். வாழ்க்கையில் அதுல இருந்து ஒரு வார்த்தை எனக்கு வராதா? அதனாலதான் பிரதர் அழகா பாடிட்டாரு, தெள்ளுப்பூச்சிக்கு இந்த வாழ்க்கையை தந்தீரே. ஹல்லேலூயா. தந்தாரா இல்லையா? கொஞ்சம் கவனிங்க. குழந்தை வந்துட்டு போட்டும், கண்டிப்பா தந்திருக்காரு. கர்த்தருடைய மகிமை நம்மளை ஆட்கொள்ளும், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை ஆட்கொள்ளும், கர்த்தருடைய வெளிச்சம் நம்மளை ஆட்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிடுறாரு. வாசிங்க சீக்கிரமா, டைம் முடிஞ்சு போச்சு. எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 11:4. எபிரேயர் 11:4 வாசிங்க சீக்கிரமா. எபிரேயர் 11:4 வேகமா வேகமா. விசுவாசத்தினாலே மேன்மையான பலியை செலுத்தினான், அதனாலே ஆபிரகாம் நாத்தான் வேலை பார்த்து சொல்றார், நீ இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். ஏன் தெரியுமா? அவன் கபடற்றவன், அவன் உத்தமன், அவன் இஸ்ரவேலன். ஊட்டிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு 14 ஹேர்பின் பண்ண உண்டு. இந்த ஆராதனையில் எத்தனை பேருக்கு உங்க இருதயம் சுத்தமா இருக்குது? ஒரு அலிலே சொல்லுங்களேன். இருதயம் சுத்தமா இருக்குதா? கை சுத்தம், வாய் சுத்தம், இதய சுத்தம். இந்த 3 சுத்தம் இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நான் யாவரோட சமாதானமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு காலையில் சண்டை போட்டாலும் சாயங்காலம் சேர்ந்துக்குவேன்.
கண்டிப்பா சேர்ந்துக்கும். எனக்கெல்லாம் இந்த கெட்ட இருதயம், கெட்ட புத்தி வாழ்க்கை எனக்கு உள்ள. நேற்றுக்கு நான் உள்ள வரும்போது என்ன ஜோமிட்டு வந்தேன் தெரியுமா? வழிநட்டுக்கு அழுதுட்டு வந்தேன். ஆண்டவரே, இந்த வருஷம் ஆசீர்வாதம் மழை பெய்யுன்னு சொல்லியிருக்கிறேன் ஐயா. இந்த வருஷம் எப்படியாயிலும் வெள்ளிக்கும் ஜாய்க்கும் ஒரு நல்ல வீட்டை நீர் கொடுக்கணும் ஐயா. அல்லேலூயா. நான் வந்த உடனே சொன்னேன், வில்லி தயவுசெய்து இந்த வீட்டை மாற்ற மாட்டீங்க, வாழ்க்கையில சும்மாரு. ஆண்டவரே வந்து சொன்னாலும் மாற மாட்டேன். ஏன்னா எனக்கு இப்ப ஆண்டவர் தந்திருக்காரு. ஏன்னா வில்லியம் அங்க படுத்திருக்காரு, ஜாய் இங்க படுத்திருக்கா, நாய்க்களை படுத்திருக்கு. அதனால நாங்க எல்லாரும் ஒரே குடும்பமா தான் வாழ்வோம். ஹலோ, ஊட்டியில ஒருத்தர் வாக்கிங் முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாரு. உடனே அந்த வாக்கிங் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிற போது நான் அப்ப பார்த்து வாக்கிங் போயிட்டு இருந்தேன். உடனே நாயை பார்த்து அந்த நாய் ஓனர் சொல்றாரு, அங்கிளுக்கு ஒரு டாட்டா சொல்லு. இப்ப நாய்க்கு நான் தாய்மாமன். அங்கிளுக்கு ஒரு டாட்டா சொல்லு. உடனே அது லல் லல் லல். இப்ப நாய்க்கு நான் யாரு? ஏன் அந்த காலத்துல நாயின்னா அது பேய், வெளியில அதுக்கு இருப்பிடம் இருக்குது ஐயா. அது நீ என்ன அன்னைக்கு கேமரா கிடையாது, வீட்டை திறந்து போட்டு படுத்தான், அப்புறம் பூட்டு கண்டுபிடிச்சான், அப்புறம் செக்யூரிட்டி கண்டுபிடிச்சான், அப்புறம் ஒரு நாயை பார்த்தான், நாயை கட்டி வாசல் போடுவான். இப்ப எங்க பார்த்தாலும் கேமரா செட் பண்ணிட்டான். ஏன்னா பயம். நாங்க அந்த காலத்துல பாடின பாட்டு ராத்திரி பாடுவோம், இரவின் பயங்க ரச்சிருக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும். வேண்டாம் பஸ், உட்காந்துரு, வேண்டாம் வேண்டாம். ஏன்னா இந்த ஆளு கிறிஸ்துமஸ் பஜனை மாதிரி போயிட்டு இருக்காரு. அங்க என் பேரன் உட்காந்து எனக்கு கண்ணீரோடு ஜோம் பண்ணிட்டு இருக்கான். நான் அவனு கொண்டு போய் கரை சேர்க்கணும் வாழ்க்கையில். அதனால எனக்கு, ஏன்னா நீங்களா ஒரு பக்கம் இந்த ஆளை எங்க இருந்து பிடிச்சி கொண்டாந்தீங்க, வருஷ துவக்கத்துல இருந்து வாங்கிட்டு போறாரு. இனி ஒரு வருஷம் வருமான்னு சொல்லி கனவுல நினைச்சிடாத. அல்லேலூயா. அந்த நாள் ராத்திரி பாடினது பகலில் பறக்க அம்புக்கும். கர்த்தர் நம்மளை பாதுகாத்தாரா இல்லையா? 2025 பார்க்க விரும்பினாங்க, ஆனா கர்த்தர் காண செய்தார். என்னுடைய வாழ்க்கை துணை கிரேஸ் 50 வயசுல போயிட்டார். பேர பிள்ளைகள்லாம் பார்க்கல, ஆனா கர்த்தர் எனக்கு காண உதவி செய்தார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சில ஆசீர்வாதம் கர்த்தர் தான் தரணும், நன்மை கர்த்தர் தான் தரணும், மேன்மை கர்த்தர் தான் தரணும். அதனாலதான் வேதம் சொல்லுது, ஆபேலை அந்த வேதத்தில் வாசிக்கிறோம், ஆபேலை பார்த்து இந்த வேதம் சாட்சி கொடுக்கிறது அவன் நீதிமான். ஆனால் நாத்தான்வேலை பார்த்து சாட்சி கொடுக்கிற வேதம் அவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, 24 நீ பார்த்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் 25 பெரிதானவர்களை பார்க்க போற. ஒரு அழிலே சொல்லுங்களேன். ஆனா இந்த வாழ்க்கை சீர்கேடான வாழ்க்கையை மாற்றும். இந்த வயசுல கொஞ்சம் அப்படி இப்படி வரதான் செய்யும். இந்த வயசுல பிசாசு கொஞ்சம் ஏவி விடுவான், கொஞ்சம் அதை பாரு இதை பாரு. வாழ்க்கையில கொஞ்சம் அவன் அப்படித்தான் இருப்பா. கட்டினா ஒன்னதான் கட்டணும்பா, அவன் ஏவி விடுவான், தூண்டி விடுவான், நிரப்புவான். ஜாக்கிரதையாயிரு, வாழ்க்கையை பாழாக்கி விடுவான் பிசாசு. அவன் கொல்லவும் அடிக்கவும் திருடவும் வருவான். அல்லேலூயா. பெற்றோர் இதை கொஞ்சம் கவனிக்கணும். அன்னைக்கு ஒரு பாஸ்டர் என்னை பார்த்து சொன்னாரு, பாஸ்டர், ஏன்னா ஸ்டேஜில் சர்ச்சாவ் கார்டுக்கு போயிருந்தேன் போன 2 வாரத்துக்கு முன்னாடி, டிசம்பர் கடைசியில். ஐயா இப்ப கீபோர்டு வாசிக்கிற மாதிரி சர்ச்சாவ் கார்டில் பாஸ்டருடைய பிள்ளை முன்னாடி கீபோர்டு வாசித்தா, நல்ல வாசித்தா. அவ முன்னாடி கீபோர்டு வாசிக்கிற பிள்ளை ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தா, ஜீன்ஸ் பேண்ட், ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு டி ஷர்ட் போட்டிருந்தா, தலையில முக்காடு கிடையாது, ஒரு சிமிக்கி கம்மல், கழுத்துல ஒரு கம்மல், நகபாலிஸ். என்ன பாஸ்ட் பிள்ளை, சர்ச்சாவ் கார்டு பாஸ்ட் பிள்ளை முன்னாடி உட்கார்ந்து இருந்தா. நான் அவளை பார்த்து சொன்னேன், அம்மா நான் உன்னை நேசிக்கிறேன், நல்ல பிள்ளை, நீ பாஸ்டுடைய பிள்ளை. ஆனா தயவு செய்து உன்னுடைய முன்னாடி வந்திருக்கிற சர்ச்சாவ் கார்டு இந்திய தேவ சபையுடைய பிள்ளைங்க அந்த காலத்துல வேற. உண்மையா நீ நல்ல பிள்ளை, நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற, ஆனா உன்னுடைய ஜீவியம் உன்னுடைய ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மாத்திக்கான்னு. முடிஞ்சு வந்த உடனே பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர் நான் சொன்னா கீழ்ப்படியவே மாட்டேங்கிறா, நீங்க சொன்னதுதான் கரெக்ட்னாரு. அவரை பார்த்து இப்படியே கேட்டேன், நீங்க பெத்தீங்களா நான் பெத்தானான்னு கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 8:45 9:30 ஸ்டான்லி உள்ள வரான். அவங்க அப்பாக்கார கொண்டு போய் ஏதோ தண்ணி கொடுக்காரு.
நான் உடனே என்ன கேட்பேன் தெரியுமா? என் பையனை இப்பவும் கேட்பேன், டே கல்யாணம் ஆகி அவனும் பிள்ளை பெற போறான், இன்னைக்கு டேன்னு தான் கூப்பிடுவேன். டேடின்னா அதுக்கு மேலே பேச மாட்டான். எதுக்குடா லேட்? எங்கே போனேன்? டேடி அந்த ஏயோடு போயிருந்தேன், அந்த ஜேயோடு போயிருந்தேன், கூடலூர் போனேன், கோயம்புத்தூர் போனேன், லேட்டு டேடி. ஞாயிற்றுக்கிழமை கச்சக்கரன் அடித்தாலும் வேலைக்கு அனுப்ப மாட்டேன், அந்த சம்பளமே வேண்டான்றுவேன். அப்படியெல்லாம் இன்றைக்கு இருந்ததுனால தான் கத்தர் அந்தந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல சம்பந்தத்தை கொடுத்து இன்னைக்கு பேர பிள்ளைகளோடு சபையில் கத்தர் ஆராதிக்கிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டம் அல்ல. உன் பிள்ளைய குறித்து கவனமா இருக்கணும், வாழ்வு பிள்ளை குறித்து கவனமா இருக்கணும். அனாவசியமா செல்ல நோண்டுறானா, அனாவசியமா வெளியே போறானா, லேட்டா வரானா, வாழ்க்கையில யாச்சியாகிலும் பேசுறானா, இல்லைன்னா என் பாசையில சொல்லனா எவளோடு பேசுறானா பார்க்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா கறியை கொடுத்தேன், ட்ரெஸ்ஸ கொடுத்தேன், மீனை கொடுத்தேன், தலையை கொடுத்தேன், நோ. என்ன முறைக்கிறீங்க? தூக்கம் வருதா? நோண்டி போட நோண்டி கண்ண. அம்மா, தேவனுடைய மகிமை உன் வீட்டை சுற்றிலும் இருக்கணும், தேவ பிரசன்னம் இருக்கணும். ஒரு சினிமா பாட்டு பாடின பிள்ளை ஒரு பாட்டுல பெரிய ஆளாயிட்டா. காலமெல்லாம் கர்த்தருடைய பாட்டை பாடுறோமே, நாம் உயர்ந்து இருக்கிறோமா? முழு இருதயத்தோடு பாடுறோமா? முழு பலத்தோடு பாடுறோமா? இன்னும் எந்த நிலத்தை வாங்கலாம், எந்த வீட்டை கட்டலாம், எங்க நகையை வாங்கலாம்? ஜாக்கிரதை. போட்டிருக்க கொலுசோடு போட்டிருக்க சிமிக்கியோடு இருந்துருங்க. இதுக்கு மேல வந்த வழியில சதக் சதன் குத்திடுவான். நீதிமா ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அல்லேலூயா. தாத்தா சேவித்தாரு, அப்பா சேவிச்சாரு, நான் சேவிச்சேன், என் பிள்ளைங்க ஊட்டிலும் சென்னையிலும் சேவிக்கிறாங்க, என் பேர பிள்ளைங்க சேவிக்க வந்துட்டான். என் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை ஜெனரேஷனாய் சும்மா அங்க போனா இங்க போனா வருவான், சொன்னடியே கேட்க மாட்டேங்கிறான். துக்க வேண்டிய இடத்துல கொடுத்துடணும், செய்ய வேண்டிய இடத்தை செஞ்சிடணும். அல்லேலூயா. முதிர் வயதிலும் விடாதிருப்பான். நேற்றுக்கு முந்தா நாள் இரவு என் குட்டி பையன் என்னை செல்லமா தான் சொன்னான். அவங்க அப்பா கேட்டு பட்டார்னு கொடுத்துட்டாரு. அடிக்காதீங்க, பிள்ளைய முட்டிக்கள் அடிங்க, கன்னத்தில் அடிக்க கூடாது. என் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை வெகு சமீபம். ஆபேல் நீதிமான், நாத்தான்வேல் கபடற்றவன். உங்களை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்க முடியுமா? இன்னொன்னு சொல்லி நான் முடிக்க போறேன். வாசிங்க சீக்கிரமாய். எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க சீக்கிரமாய். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், யாக்கோபு 2:23 வாசிக்கிறோம். வாசிங்க யாக்கோபு 2:23. தேவனை விசுவாசித்தான், சேதன் என்னப்பட்ட. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் சிநேகிதன், மை டியர் ஃப்ரெண்ட். எனவே இன்றைக்கும் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்க போகிறபடியினால் உங்களை பார்த்து கர்த்தர் சிநேகிதன் சொல்லணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் புது வருஷத்தை கிருபையா தந்திருக்காரு. இன்னைக்கும் பாவ வாழ்க்கை விட்டு, அசுத்த வாழ்க்கை விட்ட முடியலையா? உபவாசம் போட்டு. உபவாசம் மாம்சத்தை ஜெயிக்க வைக்கும், உபவாசம் எழுந்திருக்க வைக்கும், உபவாசம் வீட்டை சுற்றிலும் மகிமை இறங்கி வரும். இந்த திருச்சபையை கர்த்தர் நிரப்புவார். நீங்களும் பாடலாம், ஊற்று தண்ணீரே பொங்கி 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 வா. தம்பி தங்கச்சி சகோதரா விளையாட்டால் நினைத்து விடாது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏதோ இந்த வருஷமும் சிங்கிள் பேர்ட் பாடி விடலாம், இந்த வருஷமும் ஏதோ ஒன்றை கொண்டாடி விடலாம். இல்லை, உன் அழைச்ச அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாத ஒன்று. எழும்பி பிரகாசி, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் வல்லமை விளையாடப்பட்டது, அக்கினி விளையாடப்பட்டது, பிரசன்னம் விளையாடப்பட்டது. நீ வைத்திருக்கிற வேதம் மகத்துவம் உள்ள ஒரு வேதம். ஹல்லேலூயா. சாதாரண பாட்டை தரல, ஆலயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவதற்கல்ல. 84 வயது சென்ற அண்ணாள் தேவாலயத்தை விட்டு நீங்களே எத்தனை பேர் குடும்ப ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் குடும்பம் வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் என் வீட்டார் வென்றால் இருக்கப்பட்ட கொஞ்ச காலத்துல, இருக்கப்பட்ட நல்ல காலத்துல, தயவு செய்து வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் திருமணமாகாம இருக்கிறீங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பெற்றோரே, உங்க பிள்ளைகளுக்கு அந்தந்த காலத்துல அந்தந்த வேளையில, என் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்காக டெய்லி ராத்திரி 1:30 மணிக்கு நான் முழங்கால் போட்டேன். 1:30 மணிக்கு அழும்பொழுது ஒரு நாள் ஆவியானவர் சொன்னார்,
உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தருவேன். என் பிள்ளை பிஎஸ்சி மேக்ஸ் தான், ஆனா வந்தது கேரளாவில் ஒரு நல்ல மலையாளி பாஸ்டருடைய பையன் எம்பிஏ படிச்ச பையனை கத்த தந்தாரு. என் பையன் பிசிஏ தான், ஆனா எம்இ படிச்ச ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் என் பையனுக்கு ஆண்டவர் தந்தாரு. நல்ல சம்பந்தம், நல்ல சம்பந்திகளை கத்தர் கிருபையா தந்தாரு. இன்னைக்கும் பிள்ளைகள் நிமித்தம் சம்பந்திகள் நிமித்தம் நான் கத்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். மனம் போல வாழாதீங்க, கண்டுதான் காட்சி என்று வாழாதீங்க, கொண்டுதான் கோலம் என்று வாழாதீங்க. வாழ்க்கை என்பது ஃபாஸ்ட், அதை செய்யாத வேஸ்ட். இனிமேலும் கூடாது ரெஸ்ட். என்ன செய்யலாம் நெக்ஸ்ட் யோசிப்பது பெஸ்ட். நீங்க என்ன பூஸ்ட் குடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கிறீங்க? ஒரு அலையிலேயே வராதா? சீக்கிரம் இப்பவே முடிங்க. அப்படி முடிக்கணும்னு சொல்லவங்களும் அலையிலேயே சொல்லுங்க. பரவாயில்ல, ரொம்ப உற்சாகமா தான் இருக்கீங்க. அப்ப 5 மணிக்கு முடிச்சிருமா? ஆமா, முடிக்க போறேன், அவ்வளவுதான். இன்னொரு வசனம், ஆபிரகாமை பார்த்து நீதிமான், ஆபேலை பார்த்து நீதிமான்னாரு, ஆபிரகாமை சிநேகிதனாரு. எபிரேயர் 11:5, எபிரேயர் 11:5 சீக்கிரமா, எபிரேயர் 11:5 சீக்கிரம் சீக்கிரம். விசுவாசத்தினாலே ஒரு அலையிலே சொல்லுங்களேன். கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே, நாத்தான் வேலே, இந்த ஈசியை திருச்சபையை இதிலும் பெரிதானவர்களை காண போறீங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சான். ஏனோக்கு ராத்திரியெல்லாம் விடிய 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 அந்நிய பாஷையிலும் ஸ்தோத்திரத்திலும் ஜெபத்தில், ஆண்டவரே 54வது 12 மணிக்கு எழுந்துச்சு வானத்தை பார்த்து அழுது, ஆண்டவரே என்னை போல வயது உள்ளவங்க எத்தனை போய் சேர்ந்துட்டாங்களே, ஆனா இதுவரை ஜீவனை தந்தீரே, இதுவரை கிருபை தந்தீரே, வருஷத்தை நன்மையால முடிசூட்டினீரே. இந்த வருஷத்தை இன்னைக்கு ஈசிய திருச்சபையில ஒரு 55வது ஆண்டு ஆரம்பிக்க எனக்கு உதவி செய்தீரே. சத்தமா தான் அலையிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களோடு கூட கொண்டாட, என்ன நான் கொண்டாட வரல. வேதத்துல 2 பேர் செலிப்ரேட் பண்ணாங்க, பர்த்டே செலிப்ரேட், பிறந்த நாள் 2 பேர் கொண்டாடினாங்க. யாராவது சீக்கிரம் சொல்லுங்க, முடிக்க போறேன். வேதத்துல 2 பேர் பிறந்த நாள் கொண்டாடினாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். வேதத்தில் 2 பேர் பிறந்தநாள் கொண்டாடினாங்க. பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதியா? எங்களுக்கு ஒன்னே ஒன்று தெரியும். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பாடியாச்சு, முடிச்சாச்சு. ஃபுல்லா வான்கோழி பிரியாணில இருந்து இருக்கிற மாட்டை கொண்டாச்சு, ஆட்டை கொண்டாச்சு, கோழியை கொண்டாச்சு, சோழியை முடிச்சாச்சு. வந்து கும்முன்னு ஜம்முன்னு உட்கார்ந்துருப்போம். அடுத்து நாங்க புறப்பட்டுருவோம். 12:30 மணிக்கு இந்த ரோட்டில் ஆந்தும் போதெல்லாம் வாலிய பிள்ளைங்க ஒவ்வொரு வண்டி வேன்ல வந்து இறங்கி 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 1 மணி 1:30 மணி தன்னந்தனிமையா வாலிய பிள்ளைங்க இந்த ரோட்டில் போறாங்க. நான் கேட்ட ஒரு மகளை பார்த்து, என்னம்மா, வேலை முடிஞ்சு போறோம். வாலிய பிள்ளைங்க நடுஜாமத்துல கத்தர் நமக்கு ஜீவனை தந்தாரு. சுகமா கத்தர் நல்ல வீட்டை கொடுத்து நல்ல தூக்கத்தை தந்து இந்த அளவு கத்தர் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. மனம் போல வாழ்வதற்கா? பழைய ஏற்பாட்டில் பார்வோன் கொண்டாடினா, புதிய ஏற்பாட்டில் ஏரோது கொண்டாடினா, யோபு பிறந்த நாளே சபிச்சான். இதை தவிர வேதத்தில் வேற பிறந்த நாளே கிடையாது. நீங்க தான் சும்மா ஆதி அந்தமா இருக்கிறவரை பிறந்தாருங்க, வந்தாருங்க, அவர் மரித்தாருங்க, இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கார். கல்லறை தீரவே எல்லாரும் எழுந்திருப்போமா? காடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை தீரவே, காடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதா செயல் இதுவே, உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர் தெழுந்தாரே, உயிருடன் எல்லாரும் உயிருடன் எழுந்தாரே,
கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, மோசேயை பார்த்து சொன்னீர், நீ உண்மை உள்ளவன். தானியேலை பார்த்து சொன்னீர், எனக்கு மிகவும் பிரியமானவன். யோபுவை பார்த்து சொன்னீர், அவன் உத்தமன், அவன் தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். இன்னைக்கு 2வது வாரத்தில் வந்திருக்கிறோம். நம்மை குறித்து தேவன் என்ன சாட்சி கொடுக்கிறார்? சகோதரா, சகோதரி, சரீரம் இருக்கிற வரை நோய் இருக்கும், ஆத்மா இருக்கிற வரை துக்கம் இருக்கும். ஆனால் இரவும் பகலும் மனிதரோடும் போராடினார், தேவனோடு போராடினார். போராடினபடினால் இஸ்ரவேல் என்று சொல்லி அவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேல். ஒரு காலம் எத்தனை இருந்தது உண்மை, ஏமாற்றுக்காரனாய் இருந்தது உண்மை, பஞ்சகனாய் இருந்தது உண்மை. இன்றைக்கு நாம் எப்படி வாழுகிறோம்? நம்ம வாழ்ந்தோம், நம்முடைய தகப்பனாரை குறித்து சொல்லுகிறோம், நல்லதுதான். நம்ம பிள்ளைகள் எப்படி வாழுகிறோம்? நம்ம பிள்ளைகளை குறித்து என்ன அக்கறை எடுக்கிறோம்? பிள்ளைகளை எந்த ரூபத்தில் வளர்க்கிறோம்? நிறைய பிள்ளைகளை நான் ஆராதில கவனித்தேன். ஆராதிக்கும் பொழுது செல்லை நோண்டுகிறான், ஆராதிக்கும் பொழுதும் எவளுக்கோ மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறான். உனக்கு அவள் கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ அல்லாவிட்டால் எவளோ எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் உன்னை தண்டிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஒன்று மனம் திரும்பி விடு, மனம் வருந்தி விடு, மனம் பொரிந்து விடு. பட்சிக்கிற அக்கினியாய் சகோதரா, உனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, உபவாசிக்க நேரம் இல்லை. மிகவும் பிரியமானவர் என்று சொல்ல முடியுமா? இதிலும் இந்த ஆண்டு நீ பெரிதானவர்களை காணும்படி வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் இந்த சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி, தங்கச்சி, உனக்கு ஒரு திருமண வாழ்க்கை இந்த ஆண்டு கொடுக்க விரும்புகிறார். ஆனால் உன் பெற்றோருடைய ஜெபம் சரியில்லை, பெற்றோருடைய வேத வாசிப்பு, பெற்றோருடைய தாகம். பெற்றோரே, உங்க பிள்ளை சம்பாதிக்கிறார் என்று சொல்லி விட்டு விடாதீர்கள். 22 வயது 23 வயது மேல் ஆய்விட்டதானால் முழங்கால் போட்டு ஜெபித்து வாழ்க்கை துணையை தேடுங்கள். என் பிள்ளை சம்பாதிக்கிறா, கையில காசு கொண்டு வந்து கொடுக்கிறா, நோ, ஆண்டவர் ஒன்று விசாரிப்பா. அநேகர் புத்தீனமான பெற்றோர் இருக்கிறீர்கள், பாரம் இல்லாத பெற்றோர். போடுங்க உபவாசத்தை. எவ்வளோ பிள்ளைங்க இன்னும் இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான மழை சபைக்குள் பெய்ய போகிறது. இதை சொல்லும்படி ஊட்டியில் இருந்து கர்த்தரை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். இதை சொல்லும்படி விடிய 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 என்னை தூங்க விடாதபடிக்கு இந்த சபையை கர்த்தர் நேசிக்கிறார், இந்த ஊழியரை கர்த்தர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஊழியரையும் ஊழியத்தையும் சகோதரியும் குறித்து கர்த்தர் மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை வரக்கூடிய ஆண்டிலே உங்களை நம்பி கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அடிக்கடி இந்த ஊழியர் குடும்பத்தை தாக்கின பொல்லாத சில பலவீனத்தின் சோர்வின் ஆவிகளை தேவன் இந்த காலவேளையிலே மாற்றுகிறார். உங்களை கர்த்தர் வேர்பிரிக்க போகிறார். ஆதியிலே கொண்டிருந்த அக்கினி, ஆதியிலே கொண்டிருந்த மகிமை, ஆதியிலே கொண்டிருந்த பிரதிஷ்டை, ஆதியிலே கொண்டிருந்த பிரசன்னம், ஆதியிலே கொண்ட தெரிந்து கொண்ட அனுபவத்தினால் கர்த்தர் உங்களை வேர்பிரிக்க போகிறார். ஒரு பலது கம்சல் கரதுணி என்றா, ஒரு பலது கம்சல் கரதுணி என்றா. இந்த ஊழியரையும் சகோதரியும் குறித்து தேவன் அனந்த திட்டம் வைத்திருக்கிறார். மகனே, ஹல்லேலூயா. உன் கண்ணீர் வீண் போகவில்லை, உன் வேதனை வீண் போகவில்லை, உன் விலை கிரயம் வீண் போகவில்லை. நேற்று இரவெல்லாம் ஆவியினவர்களை தூங்க மாட்டவில்லை. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அநேக நேரம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், ஐயா என்னை எதற்காய் கொண்டு வந்தி, என்னை எதற்காய் இந்த சபையில் வைத்திருக்கிறேன். உன் அபிஷேகம் வித்தியாசமானது மகனே, உன் அபிஷேகம் வித்தியாசமானது, உன்னுடைய அனல் வித்தியாசமானது. உன்னை உலக தோற்றத்துக்கு உன்னை தெரிந்து கொண்டா,
ஜாதிகளின் நடுவே உன்னை மேன்மையாக வைக்க போகிறார். ஆனால் இதுவல்ல உன்னுடைய ஊழியம், இது மாத்திரமல்ல உன்னுடைய ஊழியம், இது மாத்திரமல்ல உன்னுடைய ஊழியம். அநேக நேரங்கள் குடும்பமாய் வடிக்கிற கண்ணீருக்கு இந்த ஆண்டு தேவன் பதில் கொடுக்க போகிறார். எத்தனையோ முறை வானத்தை பார்த்து நீ அழுது இருக்கிறாய். இன்னைக்கு ஆவியானவர் இந்த ஊழியருக்காக இன்னைக்கு தேவன் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம், ராஜமுடியா இருக்கிறாய். நீ ஒரு ராஜமுடி. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சகோதரி, உன்னுடைய அர்ப்பணிப்பு வீண் போகவில்லை, உன்னுடைய தியாகம் வீண் போகவில்லை. நீ எல்லாவற்றையும் துட்சியமாய் எழுந்து வந்து உதறிவிட்டு வந்தபடியினால் நீ இதில் பெரிதானவளை காண போகிறாய். இவ்வளவு காலம் இருந்த தடைகளை கர்த்தர் உடைத்து விட்டார். 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 ஊழியத்தின் பாதையில் நுகங்களை ஆண்டவர் இந்த பகற்காலம் முறியடிக்கிறார். முறியடிக்கிறார். நீங்க ராஜரிக அபிஷேகம் பெற்றவர்கள், ராஜரிக அக்கினி பெற்றவர்கள், ராஜரிக மகிமை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் வேர் பிரிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. வேர் பிரிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் வெளியே புறப்பட்டு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தூரம் உன்னத தூரம். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவர் சபைக்கு தீர்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். தீர்க்கமாய் பேசுகிறார். சபைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ இதிலும் பெரிதானவைகளை காணப்போகிறார். வந்திருக்கிற சகோதரா, சகோதரி, என் தாயே, என் தகப்பனே, வாலிப தம்பி, தங்கச்சி, வாலிப தம்பி, நீ உன்னை இப்ப விரும்பிட்டு இருக்கிற தூக்கி தூர போடு. உனக்கு கர்த்தர் நேர்த்தியான இடத்தில் பங்கு வச்சிருக்காரு. சிறப்பான சுதந்திரம் வச்சிருக்காரு. நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை அல்ல, இதிலும் 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 பெரிதான் நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்காரு. நல்ல எதிர்காலம். ஹல்லேலூயா. 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 நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு ஊழியத்தினுடைய மகிமை கர்த்தருடைய கிருபையாய் தந்திருக்கிறார். என்னை ஏற்றுக்கொண்ட இந்த சபைக்காய், ஊழியருக்காய், சபையினுடைய மூத்த சகோதரமார்கள், ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள், மெம்பர்ஸ் எல்லாருக்காய் ஜெபிக்கிறேன். இவ்வளவு நேரம் வார்த்தையை கேட்டார்கள். நீ மிகவும் பிரியமானவளாய் தானியேலை போல மாற்றப் போகிறார். திரும்ப திரும்ப ஆவியை சொல்லுகிற தீர்க்கமான வார்த்தை இந்த வருஷம். இப்ப இருக்கிற இதிலும் நீங்க வீட்டுக்கு நம்பிக்கையோடு போங்க. இதிலும் பெரிதானவைகள். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை, கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவு இந்த நாளில் வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுங்கம்மா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி இதிலும் பெரிதானவைகளை காண வேண்டுமானால் நாத்தான்வேல் கபடற்ற உத்தமன் என்கிற அபிஷேகம். ஆமென் சொல்லுங்களப்பா. யோபு உத்தமன் என்கிற அபிஷேகம். ஆபேல் நீதிமான் என்கிற அபிஷேகம். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். தானியேல் பிரியமானவன் என்கிற அபிஷேகத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு சபையாய் பெற்றுக்கொண்டிருக்கிற நம்ம யாவரும் தேவ சமூகத்திலிருந்து தேவன் கொடுக்கிற சாட்சி, கபடற்ற உத்தமனே, நீதிமானே, என் மனவாட்டியே என்று சொல்லத்தக்க ஒரு அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கும்படியாய் கையை உயர்த்தி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். ஆமென். ஆமா, தீர்க்கமாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவ சத்தத்திற்கு, தேவனுடைய எச்சரிப்புக்கு, தேவனுடைய அதிகாரமுள்ள இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். ஆமென். ஆமா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வரும் பொழுது சில நேரங்களிலே நமக்குள்ளாய் இருக்கிற கசடுகளை அகற்றி போடும். ஆமென் சொல்லுங்களேன். இது எச்சரிப்பின் சத்தம். தேவன் தீர்மானித்தபடியே, அருமையான அன்பு போதகர் சொன்னபடியே நான் கூப்பிடல, அவரும் தீர்மானிக்கவில்லை, தேவன் தீர்மானித்து இதை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய தீர்மானம் இந்த திருச்சபையின் மேல இருக்கிறதற்காக ஆண்டவர் நன்றி. ஆமென். அல்லேலூயா. ஆமா, கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துக பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட்.